வணக்கம் நண்பர்களே. ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த மூத்த மகளின் கதையோட வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே நதி. வாழ்வின் தேடல் நீ. எழுதியவர் வினோதா. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. அஸ்வினி தங்கம், இந்த சுவாதிய கொஞ்சம் எழுப்புமா. காலையில மணி 8 ஆகுது. ஆனா இன்னும் எழாம இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா. 9 மணிக்கு அவ காலேஜுக்கு போக வேண்டாமா என்று மீனாட்சி புலம்பிக் கொண்டே அவரது இட்லி கடையில் இட்லி ஊற்றி கொண்டு இருந்தார். வெளியில உட்காந்து ஏமா இப்படி கத்துற? அவளை நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு என்று கூறிய அஸ்வினி வீட்டில் உள்ள சமையலறையில் வீட்டினர் அனைவருக்கும் லஞ்ச் பாக்ஸை கட்டிக்கொண்டு இருந்தாள். அவளது அப்பா சொக்கலிங்கம் விடிய காலையிலேயே எழுந்து ஆட்டோ சவாரிக்கு சென்றவர். அப்பொழுது காலை உணவு சாப்பிடுவதற்காக வீடு திரும்பினார். வெளியே உள்ள தனது மனைவியின் இட்லி கடையில் இட்லியும் சட்னியும் வாங்கி கொண்டு உள்ளே வந்தவர் மதிய உணவுக்கு என்ன செய்திருக்கிறார் என்று தன் மகள் அஸ்வினியிடம் கேட்க தொடங்கினார். மத்தியானத்துக்கு என்னம்மா செஞ்சிருக்க என்று அவர் கேட்டார். இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமா வேலை இருக்குப்பா, அதுக்கான முன் வேலைகளை பார்த்துட்டு இருந்தேனா, அதனால மீல்ஸ் எல்லாம் செய்ய முடியல. வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சு பாக்ஸ்ல வச்சிருக்கேன் என்று கூறி அவரிடம் அந்த பையை நீட்டினாள். நீ எது செஞ்சாலும் அமிர்தமா இருக்குமா என்று கூறி அவளை பாராட்டிய சொக்கலிங்கம் அதை வாங்கி கொண்டு காலை டிஃபனை முடித்துவிட்டு அவர் வேலையை பார்க்க சென்று விட்டார். அவளது தங்கையும் தம்பியும் நிம்மதியாக அவர்களது அறையில் உறங்கிக் கொண்டு இருந்தார்கள். டே அருண், எழுந்திருடா, இன்டர்வியூக்கு போக வேண்டாமா என்று அவனை எழுப்பிய அஸ்வினி, அடியே ஸ்வாதி, இவ்வளவு நேரமாகியும் தூங்கிட்டே இருக்கியடி, டைம் என்ன ஆகுது தெரியுமா என்று தங்கையை திட்டினாள். அக்கா, நைட்டு ஃபுல்லா படிச்சிட்டு இருந்தேன்க்கா, தூங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்று சுவாதி பதில் அளித்தபடி நெட்டி முறித்து கொண்டு எழுந்து அமர, அவ போய் சொல்றாக்கா. நேத்து நைட்டு நான் 12 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தா என்று கூறினான் அருண். என்னது, 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தியா? அது வரைக்கும் நீ வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருந்த என்று அஸ்வினி மிகவும் கோபமாக வினவ, மாட்னியா மாட்னியா, என்ன கோத்து விட ட்ரை பண்ண, இப்ப நீ வசமா மாட்டிக்கிட்ட என்று கூறி சிரித்தாள் ஸ்வாதி. ஸ்வாதி, நீ பேசினது போதும், போய் காலேஜுக்கு கிளம்பு. டிஃபன் அம்மா கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கோ, லஞ்ச் பேக் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துக்கோ என்று கூறியவள் அருணிடம் திரும்பினாள். அக்கா, எனக்கு இன்டர்வியூக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன் என்று தப்பிக்க முயற்சி செய்ய, அட்டி வாங்க போற பாரு. அது எப்படிடா உனக்கு மட்டும் டெய்லி இன்டர்வியூ இருக்கு? இந்த ஊர்ல அவ்வளோ வேலை காத்துட்டு இருக்கா? அப்படி அட்டன் பண்ணி கூட ஒரு வேலை கூட உனக்கு கிடைச்ச மாதிரியே தெரியலையே அழுத்து கொண்டாள் அஸ்வினி. அக்கா, எனக்கு நிறைய பேர் வேலை கொடுக்க தயாரா தான் இருக்காங்க, ஆனா எனக்கு தான் அந்த வேலை பிடிக்கல. என்னோட திறமைக்கும் அறிவுக்கும் ஏத்த மாதிரியான வேலை தான் நான் போக முடியும். கண்ட கண்ட வேலைக்கெல்லாம் போக முடியுமா? நீயும் அப்பாவும் சேர்ந்து கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சிருக்கீங்க, அந்த படிப்பை நான் சரியா பயன்படுத்த வேண்டாமா என்று வியாக்கியானம் பேசினான் அருண். பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, முதல்ல எனக்கு ஒரு பதில சொல்லு. மணி 12 வரைக்கும் வெளியில என்ன பண்ணிட்டு இருந்த? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை உனக்கு என்று மிகவும் கோபமாகவும் அதே சமயம் ஆதங்கமாகவும் அவனை திட்டிக் கொண்டிருந்தாள் அஸ்வினி. அக்கா, நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சிருந்துச்சு, அதனால சின்ன பார்ட்டி வச்சிருந்தான் என்று அருண் கூற, பார்ட்டினா என்று மிகவும் கோபமாக கேட்டாள் அஸ்வினி. ஐயோ அக்கா, நீ நினைக்கிற மாதிரி தண்ணி எல்லாம் கிடையாது, சும்மா ரோட்டோரமா தோசை வாங்கி சாப்பிட்டோம் என்றான் அவன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்று பல் விலக்கி கொண்டு வந்த ஸ்வாதி கேட்க, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? கிளம்ப தானே சொன்னேன் என்று அவளை திட்டி அனுப்பிய அஸ்வினி, இங்க பாருடா தம்பி, இதுதான் கடைசி முறை, இனிமே நீ இப்படிலாம் செய்யக்கூடாது, கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கூடா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயசாகுது, ஆனாலும் இன்னும் கூட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் ஓய்வு தரணும் தானே, நீ நல்ல வேலைக்கு போக வேண்டாமா என்று அறிவுரை கூறினாள். அக்கா, எனக்கும் தெரியும், நானும் உன்னோட இந்த வீட்டுல தான் பிறந்து வளர்ந்துருக்கேன், நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், என்னால டெய்லி இந்த புராணத்தை கேட்க முடியல என்று கூறியவன்
அலட்சியமாக எழுந்து சென்று விட்டான். அப்பொழுது அவள் மணியை பார்க்க மணி 8 என்று காட்டியது. ஐயோ, இன்னைக்கு சீக்கிரம் வேற போகணுமே என்று நினைத்தவள் வேக வேகமாக சமையலறைக்கு சென்று அவளது லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். வெளியே உள்ள அவர்களது இட்லி கடையில் அமர்ந்திருந்த அவளது அம்மாவிடம், அம்மா நான் கிளம்புறேன் என்று அவள் கூற, என்னடி இன்னைக்கும் இவ்வளோ சீக்கிரமா கிளம்புற என்று கேட்டார் மீனாட்சி. ஆமாம்மா, இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, சாரு சீக்கிரம் வர சொல்லியிருக்காரு என்றவள் காலில் சுடு தண்ணி ஊற்றியது போல பறந்தாள். சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்றவர், ஒரு நிமிஷம் நில்லு, நீ காலையில டிஃபன் சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே என்று கூறி வேகமாக இட்லி பொட்டலம் கட்டி அவளிடம் நீட்டினார். சரிம்மா நான் வரேன் என்று அவள் ஓட, ஏண்டி மீனாட்சி, உன் மூத்த மக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்று இட்லி வாங்க வந்த பக்கத்து வீட்டு அலமேலு கூறினார். ஆமாக்கா, அவ இல்லைன்னா இந்த இட்லி கடைய நிம்மதியா நடத்தவே முடியாது. காலையில எந்திரிச்சதுல இருந்து வேலைக்கு போற வரைக்கும் காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு எல்லாருக்காகவும் உழைக்கிறா. அது மட்டும் இல்லக்கா, அவ வாங்குற சம்பளத்துல ஒரு பைசா கூட அவளுக்காக எடுத்துக்கொண்டது கிடையாது. அதை அப்படியே முழுசா என் கையில கொடுத்துட்டு அவளுக்கு தேவையான பணத்தை தான் வாங்கிக்குவா என்று மீனாட்சி கூற, இதையெல்லாம் கேட்க எனக்கு ஆச்சரியமா இருக்குடி. இந்த காலத்துல பசங்க கூட இப்படி இருக்கிறது கிடையாது என்று அஸ்வினியை மெச்சி பேசிய அலமேலு, இருந்தாலும் மகளுக்கு வயசாகுதுல்ல, அவளுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல இடத்துல வரம் பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கணுங்கிற எண்ணமே உனக்கும் உன் புருஷனுக்கும் இருக்கிற மாதிரியே தெரியலையே என்று கூறினார். பண்ணணும்க்கா, பண்ணணும். இந்த மனுஷனுக்கு எங்க பொறுப்பு இருக்கு? நல்ல மாடாட்டம் உழைக்கிறாரு, சம்பாதிச்சு கொடுக்கறாரு. ஆனா அதோட சரி, மத்தபடி வீட்டை பத்தின கவலையே அவருக்கு இல்லக்கா. சுத்தமா எதை பத்தியும் கண்டுக்க மாட்டாரு. பெத்த பிள்ளைங்க என்ன படிக்குது, என்ன பண்ணுது, கட்டின பொண்டாட்டி நல்லா இருக்காளா, இது எதுவுமே அவருக்கு தெரியாது என்று மீனாட்சி புலம்ப, அதை விடுடி, அது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து தெரிஞ்ச கதை தானே, அதுக்காக நீயும் அப்படியே இருந்தா எப்படி என்று கேட்டார். பண்ணணும்க்கா, என் பையன் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா இந்த குடும்பத்தை பார்த்துக்க தொடங்கிடுவான். இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் என்று கூறினார் மீனாட்சி. அவன்தான் படிச்சு முடிச்சிட்டானே, இனியும் தாமதிக்காத. உன் பொண்ணுக்கு இருக்கிற அழகுக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கும். நீயும் இப்படியே லேட் பண்ணிக்கிட்டு இருந்தா சரி வராது. இளம போனா பின்னாடி கல்யாணம் செஞ்சுக்கிட்டு என்னன்னு வாழ முடியும் சொல்லு என்று அவர் கூறினார். அதுவும் சரிதான்க்கா, இப்பவே நிறைய பேர் அவளை பொண்ணு கேட்டு வராங்கதான். ஆனா அவங்க கேட்குற வரதட்சணையை தான் கொடுக்க முடியல எங்களால என்று மீனாட்சி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அடுத்த கஸ்டமர்கள் வர துவங்கினார்கள். சரி, நாளைக்கு பேசுவோம் என்று இட்லி கடை வியாபாரத்தில் மும்மரமானார் மீனாட்சி. மீனாட்சி வைத்திருப்பது சாதாரண இட்லி கடைதான் என்றாலும் அந்த வழியாக வேலைக்கு செல்பவர்கள், பக்கத்தில் வேலை செய்பவர்கள் என எல்லோருமே அவர்களது கடையில்தான் இட்லியையும் வடையும் வாங்கி சாப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு தரமாகவும் டேஸ்டாகவும் சமைப்பார் மீனாட்சி. மேலும் நியாய விலையில் விற்பதால் அனைவருக்குமே கட்டுப்படி ஆனது. சற்று நேரம் கழித்து கல்லூரிக்கு தயாராகி வெளியே வந்த ஸ்வாதி, அம்மா நான் வரேன் என்று கூற, டிஃபன் சாப்பிட்டு போடி என்றார் மீனாட்சி. ஐயோ, அதே இட்லி வடை தானே, என்னாலும் தினமும் இதையே சாப்பிட முடியலம்மா. இன்னைக்கு ஒரு நாள் நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேம்மா ப்ளீஸ் என்று கூறியவர் அவரை கேட்காமலேயே கல்லாவில் இருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அடி பாவி, நில்லுடி என்று அவர் கோபமாக கூற அவள் காதிலேயே வாங்கி கொள்ளாமல் சென்று விட்டாள். கடைசியாக அருண் குளித்து தயாராகி வெளியே வந்தான். அருண் மீனாட்சிக்கு மிகவும் செல்லப்பிள்ளை, ஒரே மகன் அல்லவா, அதனால் அவன் என்றால் அவருக்கு மிகவும் இஷ்டம். வாடா கண்ணா, உனக்கு இட்லி பிடிக்காதுன்னு தெரியும், அதனாலதான் அம்மா வேலைக்கு நடுவுல தோசை சுட்டு வச்சேன் என்று கூறி சட்னியையும் வடையும் வைத்து கொடுத்தார் மீனாட்சி. அம்மானா அம்மாதான் என்று கூறி சாப்பிட்டு முடித்தவன், அம்மா ஒரு அப்ளிகேஷன் போடணும், ஒரு 500 ரூபாய் வேணும் என்று கேட்க அவர் என்ன ஏது என்று சரியாக விசாரிக்காமல் பணத்தை எடுத்து நீட்டினார்.
மகன் மீது அதிகப்படியாக பாசம் மட்டும் இல்லை, நம்பிக்கையும் கூட இருந்தது அவருக்கு. இப்படியாக வீட்டில் இருந்த அனைவரும் அவரவர் வேலைகளை பார்க்க கிளம்பி சென்றுவிட 11 மணிக்கு இட்லி கடையை சாத்திவிட்டு வீட்டிற்குள் வந்த மீனாட்சி கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டு இருந்தார். பக்கத்து வீட்டு அக்கா சொல்ற மாதிரி மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்மளால இந்த குடும்பத்தை நடத்த முடியாது போலயே. அவ கொடுக்கற 15,000 தான் ஏதோ பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அவ மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பத்தை நடத்துறது ரொம்ப சிரமமா இருக்கும். அவர் ஆட்டோ ஓட்டி கொண்டு வர சம்பளத்துல இது வரைக்கும் வாங்கின கடன்களுக்கு வட்டி மற்றும் முதல்ல கட்டவே சரியா இருக்கு. நான் சம்பாதிக்கிற காசு படிப்பு செலவுக்கும் எதிர்பாராம வர செலவுக்கும் தான் சரியா இருக்கு. கொஞ்சம் மீறுற காசுல தான் பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்குன்னு எதையாச்சும் எடுத்து வைக்க முடியுது. குடும்பம் நடக்கிறதே அஸ்வினிக்கு வரும் இந்த 15,000 தானே. இந்த சொந்த வீடு மட்டும் இல்லைன்னா நம்ம பொழப்பு சிரிப்பா சிரிச்சிடும் என மனதிற்குள் நினைத்து கொண்டார் மீனாட்சி. இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சரியா செய்யணும்ல. மகளுக்கும் வயசாகிட்டே போகுது, சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும் என நினைத்தவர் கஸ்தூரிக்கு கால் செய்தார். கஸ்தூரி வேறு யாரும் இல்லை, அந்த ஊரில் அவர்களது சமுதாயத்தில் மாப்பிள்ளை பெண் பார்த்து கொடுப்பவர். சொல்லு மீனாட்சி, என்ன உன் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணுமா என்று அவர் போனை எடுத்தவுடன் கேட்க, ஆமாண்டி, வேற எதுக்கு உனக்கு கூப்பிட போறேன் என்று கூறினார் மீனாட்சி. இங்க பாரு, நான் உன் பேச்ச கேட்டு ஏற்கனவே 2-3 மாப்பிள்ளைய கூட்டியாந்தேன். ஆனா உன் மக வேண்டான்னு சொல்றான்னு நீ சொல்லி திருப்பி அனுப்பிட்ட. முதல்ல உன் மக கிட்ட திருமணத்துக்கு இஷ்டமானு கேளு, அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு வரேன். உன் மகளுக்கு இருக்கும் அழகுக்கும் அறிவுக்கும் மாப்பிள்ளை சீக்கிரமே கிடைச்சிடும். நீ ஒழுங்கா ஒரு முடிவை மட்டும் எடுத்தா போதும் என்று கூறினார் கஸ்தூரி. சரி சரி, நீ எதுக்கும் 4 நல்ல மாப்பிள்ளைய பார்த்துக்கிட்டே இரு, நானே சொல்றேன் என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்த மீனாட்சி மலமளவென வீட்டு வேலைகளை பார்க்க துவங்கினார். மாலை வேலைக்கு சென்றவர்கள் எல்லோரும் வீட்டிற்கு வரும் முன் பாத்திரங்களை எல்லாம் விலக்கி வீட்டை சுத்தப்படுத்தி வைத்தால்தான் வருபவருக்கு வீட்டில் இருப்பது நன்றாக இருக்கும் என்று வேகமாக வேலை செய்து கொண்டு இருந்தார். அவரும் பாவம் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டுதான் இருக்கிறார். இருப்பினும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய அவரால் முடியவே இல்லை. அத்தியாயம் 2. வாங்க கலாக்கா, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சார் சொல்லியிருந்தாருல, இருந்தும் ஏன் இவ்வளோ லேட்டாக வர்றீங்க என்று மிகவும் தாமதமாகவும் அவசரமாகவும் ஆபீஸுக்குள் ஓடி வந்த கலாவிடம் கேட்டாள் பானு. நான் என்னம்மா உன்ன மாதிரியா, எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. 2ஐயும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு புருஷனுக்கு சோறு கட்டி கொடுத்துட்டு வரணும்ல என்று சலித்து கொண்ட கலா, சரி சார் வந்துட்டாரா என்று கேட்க, அதெல்லாம் ஒரு அப்பயே வந்துட்டாரு, ஆஃபீஸில் இருக்காரு என்று பானு கூறியதும், ஐயோ நான் திட்டு வாங்க போறேனா என்று கலா கலவரமாக கேட்க, பயப்படாதீங்க, சார் வந்த உடனே அவர் கேட்கும் கேள்விக்கெல்லாம் பதில் கூறுவதற்காக அஸ்வினி அக்காவை அழைச்சிட்டு போயிருக்காரு. நீங்க வராததை அவர் கவனிச்ச மாதிரியே தெரியல, வாங்க போய் சமாளிக்கலாம் என்று கூறி அவளையும் அழைத்து கொண்டு கேபினுக்குள் சென்றாள் பானு. அவர்கள் மூவரும் வேலை செய்வது ஆடிட்டர் மோகனிடம். மிகவும் நல்லவர், வேலையில் கொஞ்சம் கண்டிப்பானவர், என்றாலும் பரந்த மனம் கொண்டவர். இந்த 3 பெண்களும் பிகாம் வரைதான் படித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்களுக்கு பொறுமையாக வேலையை கற்றுக் கொடுத்து நல்ல சம்பளமும் கொடுத்து வேலைக்கு சேர்ந்த நாளில் அவர்கள் வேறு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று யோசிக்காத வண்ணம் பார்த்து கொள்பவர். முதலில் அவர் இந்த ஆபீஸை துவங்கிய போது கலா மட்டும்தான் வேலையில் இருந்தாள். பிறகு பிசினஸ் நன்றாக வளர அஸ்வினி மற்றும் பானு என இருவரும் வேலைக்கு சேர்ந்தார்கள். அஸ்வினி வேலைக்கு சேர்ந்து இப்பொழுது 3 வருடம் ஆகிறது. அவள் படிப்பை முடித்த அடுத்த நாளே வேலைக்கு வந்து சேர்ந்து விட்டாள். சேரும் பொழுது அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்பொழுது நிறைய விஷயங்களை அவர் கற்றுக் கொடுத்து இருக்கிறார். 8,000 சம்பளத்திற்கு சேர்ந்தவள் இப்பொழுது 15,000 வாங்கி கொண்டு இருக்கிறாள். இன்னும் சில மாதங்களில் 20 மாற்றம் தருவதாக அவர் கூறியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவள் நன்றாக வேலை செய்து கொண்டு இருக்கிறாள்.
மோகனுடன் சேர்ந்து மூவரும் மீட்டிங்கை நல்லபடியாக முடிக்க அவர் முகத்தில் புன்னகையுடன் அப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்று கூறினர். என்ன சார் என்று 3 பெண்களும் ஆர்வமாக கேட்க, 1 வருடமா என் பொண்ணுக்கு நல்ல வரன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ அது அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி கல்யாணம்தான் என்று கூறியவர் அவரது பேக்கில் இருந்து 3 பத்திரிகைகளை என்ன சார் நீங்க நிச்சயத்துக்கு எங்களெல்லாம் அழைக்கவே இல்லையே, எங்களெல்லாம் 3ஆம் மனிதராக தான் பார்ப்பீங்க போல என்று கலா மிகவும் வருத்தமாக வினவினாள். தப்பா எடுக்காதம்மா, எங்க சொந்தத்திலே ஒரு மாப்பிள்ளை கிடைத்து விட்டார். பெண் பார்க்க வருவதா தான் பிளான் இருந்துச்சு. பிறகு அதையே நிச்சயமா மாற்ற வேண்டிய சூழ்நிலை. எல்லாம் அவசர அவசரமா நடந்துருச்சு. மாப்பிள்ளை இன்னும் 1 மாசத்துல வெளிநாட்டுக்கு போகணும், அதனாலதான் இந்த வேகம் என்று அவர் விளக்கம் கூற, பரவாயில்ல சார் என்ற புன்னகையுடன் பத்திரிகையை வாங்கி கொண்ட அஸ்வினி அதி மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க, 3 பேரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும் என்று கூறினர். கண்டிப்பா வரோம் சார், நாங்க இல்லாமலா என்றாள் கலா. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம், நமக்கு புதுசா நிறைய ஃபைல் வரப்போகுது. நம்ம பிசினஸ் இன்னும் பெரிய அளவுல வரப்போகுது என்று கூறினர். சூப்பர் சார் என்று பானு கூற, புன்னகைத்தவர், உங்களுக்கு வேலையும் சம்பளமும் நிச்சயம் அதிகரிக்க போகுது என்றார். சார், ஒரே நாள்ல நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, இதை கொண்டாடுற வகையில ட்ரீட் இல்லையா என்று கேட்டாள் பானு. ஏன் இல்லாம என்றவர். ஆபீஸ் பை கணேஷை கூப்பிடு என்றவர். பானு கணேஷை அழைக்கவும் கணேஷுக்கும் பத்திரிகையை வைத்து அவரது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டவர். கணேஷ், இன்னைக்கு மத்தியானம் உனக்கும் இவங்க 3 பேருக்கும் சேர்த்து பிரியாணி, கபாப், லாலிபப் என எல்லாம் வாங்கிட்டு வா என்று கூறி ஒரு தொகையை அவனிடம் கொடுத்து, என்னால இதுல கலந்துக்க முடியாது, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு, நான் போய் பார்க்கணும் என்று கூறினார். பரவாயில்ல சார், நீங்க பாருங்க என்று பானு கூற, உனக்கு சோறு இருந்தா போதும் என்று அவளை கிண்டல் செய்தவர். என் அஸ்வினி, நீ என் மனைவிக்கு தைத்து கொடுத்த பிளவுஸ் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், அதனால கல்யாணத்துக்கும் ஒன்னையே தைத்து தர சொல்லி கேட்கிறா என்று கூறினார். அஸ்வினிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கண்டிப்பா நல்லா செஞ்சு கொடுக்கிறேன் சார் என்றாள் புன்னகையுடன். உனக்கு எப்படிம்மா இவ்வளோ திறமை இருக்கு? நல்லா குடும்பத்தை பார்த்துக்கிற, இங்க வந்து வேலையை சீக்கிரமே கத்துக்கிட்ட, அந்த வேலையும் சிறப்பா செய்யற, இது இல்லாம இந்த தையல் கலை வேற, ரொம்ப திறமைசாலிதாம்மா நீனு என்று பாராட்டியவர். நீயும் சீக்கிரமா நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகணும்மா என்றார். அவள் புன்னகையை மட்டும் பதிலாக தர, சரி நீங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சாப்பிட்டுட்டு போய்விடுங்க. மாலையில நம்ம கஸ்டமர் வருவாரு, அவர்கிட்ட சில ஃபைல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதை பார்த்து கொடுத்துருங்க என்று கூறிவிட்டு கிளம்பினார் மோகன். அவர் கிளம்பி அந்த பக்கம் போனதும் பானு மகிழ்ச்சியில் குதித்து கொண்டே இருந்தாள். ஏய் ஜாலி ஜாலி ஜாலி, இன்னைக்கு பெருசா வேலை எதுவுமே இல்லை, சாரே ஓய்வெடுக்க சொல்லிட்டாரு, பிரியாணி வேற வருது, இதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை என்று அவள் கூற, இதை முன்பே சொல்லியிருந்தா கஷ்டப்பட்டு சமைத்து எடுத்து வந்திருக்கவே வேண்டாம் என்று சலித்து கொண்ட கலா, சரி அது போகட்டும், பிரியாணி கிடைக்குதே அது வரைக்கும் சந்தோஷம்தான் என்றாள். ஆமா, நான் கூட பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு என்று அஸ்வினி கூறிக்கொண்டு இருக்கிறேன். இங்க என்ன நடக்குது? எப்பவும் ரொம்ப பரபரப்பா இருக்கிற இந்த ஆபீஸ் இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கு, பிரியாணி அது இதுன்னு வேற பேச்சு சத்தம் கேட்குது என்று கேட்டபடி உள்ளே வந்தான் பக்கத்தில் ஸ்டுடியோ வைத்திருக்கும் சரவணன். வா சரவணா என்று புன்னகையுடன் அவனை வரவேற்ற கலா விஷயத்தை கூற, உங்க ஆபீஸ்ல கூட இந்த மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்களா? என்ன ஒரு அதிசயம் என்று கிண்டலடித்தான். பிறகு கணேஷை அழைத்து ஒரு 500 ரூபாவை அவனது கையில் கொடுத்தவன், எனக்கும் சேர்த்து பிரியாணி சைட் டிஷ் எல்லாம் வாங்கிட்டு வா, அப்படியே எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வா என்று கூறினான். ஒரு நிமிஷம், நாங்க யாரும் உங்களை கலந்துக்க சொல்லவே இல்லையே, இது என்ன வாலண்டியரா நீங்களா வரீங்க என்று பானு கேட்க, அதெல்லாம் அப்படிதான் என்று கூறிய சரவணன், ஏங்கா நான் கலந்துக்க கூடாதா என்று கலாவை சப்போர்ட்டிற்கு எடுத்தான். நீ இல்லாமலா என்று கூறிய கலா, நீ சும்மா இரு பானு, எப்ப பாரு உனக்கு விளையாட்டு தான் என்று அவளை கடிந்து கொண்டாள். புன்னகைத்த பானு, சும்மாதான் நான் சொன்னேன், நீங்க வந்தா எனக்கும் ஜாலி தான் என்றாள். ஸ்டுடியோவில் வேலை இல்லையா என்று அஸ்வினி கேட்க,
வேலையெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, ஆனா அதை பார்க்க தான் ஒரு ஆள் வச்சிருக்கேனே, அவன் பார்த்துக்குவான் என்று கூறியவன் உன் கூட உட்காந்து லஞ்சு சாப்பிட்றத விட வேற எதுவும் முக்கியம் இல்லை என்றான். என்ன என்று அவள் சற்று அதிர்ச்சியாக அவனிடம் கேட்க, அது அது உங்களோடலாம் என்று சமாளித்தான் சரவணன். அண்ணா ரொம்ப வழியுது, தொடச்சுக்கோங்க என்று கணேஷ் கிண்டலடிக்க சரவணன் முறைக்க, சரி சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று எஸ்கேப் ஆனான் கணேஷ். சரவணன் அஸ்வினியை ஓர கண்ணால் பார்க்க அவள் கண்டு கொள்ளாதவள் போல திரும்பிக் கொண்டாள். சரவணன் அந்த ஸ்டுடியோவை கிட்டத்தட்ட 5 வருடங்களாக நடத்தி வருகிறான். மிகவும் சிறிய அளவில் ஆரம்பித்த அந்த ஸ்டுடியோ இப்பொழுது ஓரளவிற்கு நன்றாக வளர்ந்திருந்தது. அந்த ஸ்டுடியோவுக்கு வாங்கியிருந்த கடனை எல்லாம் கட்டி முடித்து இப்பொழுது நல்ல நிலையில் வைத்திருக்கிறான் சரவணன். அனைவரும் சற்று ரிலாக்ஸாக அமர்ந்திருக்க, எந்த பிரியாணியை வாங்கி வர சொன்னீங்க? ஹைதராபாத் பிரியாணியா இல்லை ஆம்பூர் பிரியாணியா என்று கலாவிடம் கேட்டாள் பானு. உனக்கு என்ன வேணும் என்று கலா கேட்க, ஹைதராபாத் பிரியாணி என்று உற்சாகமாக கூறினாள் பானு. அதே தான் சொல்லியிருக்கேன் என்று கூறியவள், சரி சரவணா நீ சொல்லு, உன் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது? உன்னோட இப்படி அமர்ந்து உட்காந்து பேசவே இத்தனை நாள் ஆயிடுச்சு. பக்கத்துல தான் ஆஃபீஸில் இருக்கிறோன்னு பேரு, ஆனா ஒரு வார்த்தை பேச கூட நமக்கு டைம் இல்லை என்று சலித்து கொண்டாள் கலா. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குக்கா, இப்போ என் லைஃப்ல எனக்கு எல்லாமே இருக்கு உன்னை தவிர என்று அவன் அஸ்வினியை பார்த்து கூற, அது என்னன்னா என்று கேட்டாள் பானு. வேற என்ன, திருமண வாழ்க்கை தான். ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிட்டா என் வாழ்க்கையில எல்லாமே நிறைவா இருக்கும். என் மனைவியை நான் நல்லா பார்த்துக்குவேன், நல்ல வருமானம் வருது, என் அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க என்று அவன் ஆரம்பிக்க, டை நிறுத்துடா, ஏன் சுத்தி வளைச்சு பேசுற? இங்க வேற யார் இருக்கா? நம்ம மட்டும்தானே இருக்கோம் என்று கூறிய கலா, நேரா விஷயத்துக்கு வா என்று கூறினாள். அக்கா உங்களுக்கே தெரியும் எனக்கு அஸ்வினியை ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, என் அம்மாவுக்கும் தான். அவள் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் என் அம்மாவோட வந்து அவள் வீட்டில் பெண் கேட்பேன் என்று கூறினான் சரவணன். அப்படி பட்டுன்னு போட்டு சடால்னு விஷயத்தை உடைக்கணும் என்று பானு கூற, அடியே அஸ்வினி, உன்னை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம், என்னமோ உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருக்க என்று கேட்டாள் கலா. அக்கா என் குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில என்று அவள் ஏதோ பேச வர, இங்க பாரு, எந்த குடும்பத்துல தான் பிரச்சனை இல்லை, யாருக்கு தான் கடன் இல்லை, கவலை இல்லை, பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கிறது தான், அதுக்காக கல்யாணம் பண்ணிக்காமலா இருக்காங்க என்று கேட்டாள் கலா. மற்றவங்க எப்படியோக்கா, ஆனா இப்போதைக்கு என் குடும்பம் என்ன நம்பிதான் இருக்கு. தம்பி நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு குடும்பத்தை அவன் தனி ஆளா நின்று பார்க்கணும். குறைஞ்சது தங்கச்சியோட படிப்பு முடியணும். அது வரைக்குமாவது நான் என் திருமணத்தை பத்தி யோசிக்கவே முடியாதுக்கா என்று அஸ்வினி கூற, பாருங்க கைவல என்று சலிப்பாக கூறினான் சரவணன். இருந்தாலும் இதெல்லாம் டூ மச் அஸ்வினி என்று கலா கூற, அக்கா என்ன சுயநலமா யோசிக்க சொல்றீங்களா? நான் யோசிக்கிறதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தெரியலக்கா என்று கூறினாள் அஸ்வினி. ஒரு நீண்ட பெருமூச்சை விட்ட கலா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்று ஆரம்பிக்க, அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம், முதல்ல பிரியாணியை சாப்பிடலாம் வாங்க என்று மகிழ்ச்சியாக கூறி எழுந்து சென்று கணேசன் கையில் இருந்து பிரியாணி பார்சலை வாங்கி வந்தாள் பானு. பிறகு பேச்சும் கும்மாளமுமாக ருசியான பிரியாணியை ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அனைவரும். அத்தியாயம் 3. டே சரவணா, எனக்கும் ரொம்ப வயசாயிட்டே போகுதுடா. எத்தனை நாளைக்கு தான் நானே தனியா இந்த வீட்டு வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்க முடியும் சொல்லு? சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கடா என்று சரவணனின் அம்மா அம்பிகா கூற, இது என்னமா அநியாயமா இருக்கு? உனக்கு வயசாகுது, வீட்டு வேலை செய்ய முடியலன்னா வேலைக்கு ஆளை வச்சுக்கோ, அதுக்காக மருமகள் வேண்டுமா என்று பொய்யான கோபத்துடன் கேட்டான் சரவணன். இன்னும் வீட்டுக்கே வராத மருமகளுக்கு இப்பவே வக்காலத்து வாங்குறியா சரவணா என்று அம்பிகா கோபத்துடன் அவனை முறைக்க, அதுக்குல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணு இங்கு சந்தோஷமா இருக்கணும் தானே என்று அவன் ஏதோ சொல்ல வர, டேய்
போதும் நிறுத்துடா. நான் ஒன்றும் கொடுமைக்கார மாமியாரெல்லாம் கிடையாது. வீட்டு வேலை மாதிரி செய்ய மருமக வேணும்னு நான் கேட்கல. வீட்டில் தனியாக இருக்க முடியல. எத்தனை நாளைக்கு தான் நான் உன் மூஞ்சியும் நீ என் மூஞ்சியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? ஒரு மருமக வந்தா வீடு வீடாக இருக்கும். அப்புறம் பேரன் பேத்தின்னு குழந்தைங்க வந்து விட்டா அவங்களோட சந்தோஷமா இருந்துட்டு கடைசி காலத்தில் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் என்று கூறினார் அம்பிகா. எனக்கும் ஆசைதாம்மா சீக்கிரமா அஸ்வினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகணும்னு. ஆனால் அவ தான் என் காதலுக்கு இன்னும் ஓகே சொல்லலையே என்று வருத்தமாக கூறினான் சரவணன். அட போடா பைத்தியக்காரா, அந்த பொண்ணு உன்னை பார்க்கும் பார்வையிலையும் உன்கிட்ட பேசுகிற பேச்சிலையும் உனக்கு புரியலையா? அவளுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. இந்த 3 வருஷமா அவளை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அவள் என்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு. உன் மேலேயும் அவளுக்கு நிறைய அன்பு இருக்குடா. அவள் குடும்பத்தை காரணமாக வச்சு மனசில் இருக்கிற காதலையும் அன்பையும் வெளிக்காட்டிக்காம இருக்கா. நல்ல குடும்பத்து பொண்ணுடா அவ. அப்படிதான் இருப்பா என்று கூறினார் அம்பிகா. அதெல்லாம் எனக்கு புரியுதுமா, ஆனா என்ன செய்ய என்று விரக்தியாக கூறினான் சரவணன். என்ன செய்யவா? உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனாலதான் விஷயத்த நான் கையில் எடுத்துக்கிட்டேன் என்று கூறினார் அம்பிகா. ஐயோ, இப்ப என்னம்மா செய்ய போற? என்ன பிளான் வச்சிருக்க என்று சரவணன் பயத்துடன் கேட்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே என்றார் அம்பிகா. ஆமா, அதுக்கு என்ன என்றான் அவன். நாளைக்கு ஆடிட்டர் ஆஃபீஸ் லீவு. அஸ்வினி அவ வீட்டில் இருப்பா, கலா நம்ம வீட்டில் இருப்பா என்று கூறினார் அம்பிகா. என்னம்மா குழப்புற? அஸ்வினி அவ வீட்டில் தான் இருப்பா, சரிதான். கலாக்கா எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும் என்று ஆச்சரியமாக கேட்டான். நாளைக்கு உனக்கே எல்லாம் புரியும். இப்போதைக்கு நீ போய் நல்லா ஓய்வெடு. நாளைக்கு எந்த பிளானும் வச்சுக்காதடா என்று கூறியவர், டேபிளில் நைட்டு சாப்பாடு இருக்கு, எடுத்து சாப்பிட்டுட்டு நேரமாக படு, எனக்கு தூக்கம் வருது என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அம்மா, எதுவாக இருந்தாலும் ஒழுங்காக சொல்லிட்டு போங்க. இப்படி அரையங்குறையமாக சொல்லிட்டு போனால் எனக்கு தூக்கமே வராது என்று புலம்பினான் சரவணன். அது ஏன் பிரச்சனை இல்லைப்பா, நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு அவர் சென்றுவிட என்ன நடக்கப் போகிறதோ என்று யோசித்தவன் வேகமாக கலாவுக்கு ஃபோன் போட்டு, அக்கா, அம்மா என்னென்னமோ சொல்கிறாங்க, நாளைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்களாமே, என்ன விஷயம், நீங்களாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ் என்று கேட்டான் சரவணன். டே தம்பி, நான் சொல்லுவேன், ஆனால் நான் சொன்னதா உங்கள் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம், இப்போ நான் சொல்கிற போகிற விஷயத்த நீ நாளைக்கு செஞ்சு தான் ஆகணும். ஏதாவது காரணம் சொல்லி தப்பிச்சிடக்கூடாது. இதுக்கு சம்மதம்னா சொல்லு, நான் சொல்கிறேன். ஐயோ அக்கா, நீங்கள் முதல்ல சொல்லுங்க என்று அவன் கூற, இல்லை நீ சத்தியம் செஞ்சு கொடு. நாளைக்கு உன் அம்மா நினைக்கிற விஷயத்த நீ செஞ்சு தான் ஆகணும். சத்தியம் செய்தாதான் நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை பற்றி கூறுவேன் என்று பீடிகை போட்டாள் கலா. சத்தியமாக செய்கிறேன், முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ ஒழுங்கா என்ன விஷயம்னு சொல்கிறீங்களா? நாளைக்கு அஸ்வினியை பெண் கேட்டு போலான்னு பிளானு என்று விஷயத்தை போட்டு உடைத்தாள் கலா. என்ன சொல்கிறீங்கக்கா? அஸ்வினி இன்னும் என் காதில் ஏற்றுக்கவே இல்லையே என்று பதறினான் சரவணன். டே, அவ எப்போதும் யாரோட காதலையும் ஏற்றுக்க மாட்டா. அவ குடும்பத்தை பற்றி தான் 24 மணி நேரமும் நினச்சிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு மற்றவங்க மேலெல்லாம் கவலையே கிடையாது. அதனால தான் அவகிட்ட போய் கேட்குறத விட அவங்க வீட்டுக்கு போய் அவள் பெற்றவங்க கிட்ட பெண் கேட்கலான்னு நானும் உன் அம்மாவும் முடிவு செஞ்சுருக்கோம். எனக்கு அதுதான் சரின்னு தோணுது. வேண்டாங்க்கா, ஏதோ இப்போ தான் அவள் என்கிட்ட அப்பப்போ முகம் கொடுத்து பேசுகிறா. இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு அவள் மொத்தமாக என்கிட்ட பேசாமல் போயிடுவா. எனக்கு பயமாக இருக்குக்கா, இந்த விஷ பரீட்சையெல்லாம் வேண்டாம் என்று சரவணன் கூற, இல்லடா, பொறுத்து பார்த்தாச்சு. அப்படியே 3 வருஷம் ஓடி போயிடுச்சு. நீயும் அவன் தம்பி படிச்சு முடிப்பான், தங்க படிச்சு முடிப்பா, அவளது வீட்டு நிலைமை மாறுன்னு அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்க. ஆனா பாரு, அவ தங்கச்சி ஸ்வாதி படிப்பை முடிச்சுட்டு மேற்படிப்பு படிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கும் இவ தான் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கா. தம்பி படிச்சு முடிச்சுட்டு வந்தது கூட ஒரு நல்ல வேலையில சேர்ந்த பாடே இல்லை. வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கான். தவிர ஒரு நல்ல வேலை கிடைச்சது பாடும் இல்லை. எனக்கு அவன் மேல நம்பிக்கையே இல்லடாப்பா என்றாள் கலா வருத்தமாக. என்னக்கா இப்படி சொல்றீங்க என்று சரவணன் தயங்க, நான் உனக்காக மட்டும் சொல்லல சரவணா, அஸ்வினி மேல இருக்கிற அக்கறையினாலையும் தான் சொல்றேன்.
கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அவ வீட்டுல எல்லாரும் அவளை பத்தி யோசிக்காம இருக்காங்க. எதுக்கும் ஒரு அளவு இருக்கு சரவணா. அவ முதல்ல அந்த வீட்ல இருந்து வெளியே வந்தாதான் அவ தம்பி தங்கிக்கு புத்தி வரும். அவங்களும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வாங்க. அதனாலதான் சொல்றேன், இதுக்கு மேல யோசிக்க வேணாம். நாளைக்கு நாம போய் பெண் கேட்கலாம் என்று கூறினாள் கலா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா, ஆனா அஸ்வினி இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாளே, நம்ம கிட்டதான் கோச்சுக்குவா என்று சரவணன் கூற, நாம எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி செஞ்சிட்டோம், ஆனா எதுவும் முடியல சரவணா. இனி ஆனது ஆகட்டும். உன் அம்மாவுக்காக, உன் வாழ்க்கைக்காக, அஸ்வினியோட நல்ல எதிர்காலத்துக்காக இதை செய்வதா நினைச்சுக்கோ. ஒருவேளை அஸ்வினி கோவப்பட்டா அவளை சமாதானம் செய்யறது என்னோட பொறுப்பு. உனக்கு அந்த கவலை வேணாம் என்று கூறினாள் கலா. கலாவின் அக்கறையான பேச்சில் சற்று மனமிறங்கி வந்தவன், சரிக்கா, என்னென்னமோ சொல்றீங்க, என்ன எப்படியோ கன்வின்ஸும் பண்ணிட்டீங்க. அப்ப நாம நாளைக்கு அஸ்வினிய பெண் கேட்டு போறோம், அப்படிதானே என்று கேட்டான். அதேதான், நீ போய் நிம்மதியா தூங்கு. நாளைக்கு கடவுளை வேண்டிக்கிட்டு வா, போய் பெண் கேட்கலாம் என்று கூறினாள். அக்கா, இந்த விஷயம் அவ வீட்டுல தெரியுமா என்று கேட்க, ஓரளவுக்கு தெரியும்டா. அவங்க பக்கத்து வீட்டு அக்கா மூலமா ஒருத்தவங்க வந்து பெண் பார்க்க போறதா சொல்லியிருக்கோம் என்று கூறியதுதான் தாமதம். அவன் மிகவும் மகிழ்ச்சியாக, அப்படின்னா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்குக்கா என்று சந்தோஷமாக கேட்டான் சரவணன். அப்படி சொல்ல முடியாது சரவணா, ஏதோ பக்கத்து வீட்டு அக்கா வற்புறுத்தி இருக்காங்க, அதனால சம்மதிச்சிருக்காங்க. அவங்க அஸ்வினி மீதி இருக்கிற அக்கறையில இப்படி செஞ்சிருக்காங்க. ஆனா அவ குடும்பத்தாருக்கு அஸ்வினிக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாவே இல்லை. ஏதாவது காரணத்தை சொல்லி கல்யாணத்தை தாமதப்படுத்ததான் முயற்சி செய்வாங்க என்று கூறினாள் கலா. சரி, நாளைக்கு போய் பார்க்கலாம்க்கா என்றான் வருத்தமாக. நீ கவலைப்படாத சரவணா, உன் அம்மா பெரிய பிளான் வச்சிருக்காங்க, எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சிடுவாங்கன்னு தோணுது என்று கூறினாள் கலா. அப்படி நடந்தா சந்தோஷந்தாங்க்கா. ஓகே, குட் நைட்கா என்று கூறி இணைப்பை துண்டித்தான். இதே நேரம் அங்கு அஸ்வினியின் வீட்டில் பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருந்தது. அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். அக்கா, நாளைக்கு உன்னை பெண் பார்க்க வராங்களாமே? ஸ்வாதி மிகவும் மகிழ்ச்சியாக கேட்க, அப்படியா, எனக்கு தெரியாதே என்று அஸ்வினி மீனாட்சியை பார்த்தாள். ஆமாண்டி, ஆனா எனக்கு அந்த வரன்ல பெருசா விருப்பம் இல்லை. இந்த பக்கத்து வீட்டு அக்கா தான் எதுக்கும் ஒரு முறை பாரு, உனக்கு பிடிக்கும்னு ரொம்ப வற்புறுத்தி சம்மதிக்க வச்சாங்க என்றார் மீனாட்சி. அம்மா, உனக்கு அக்காவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? எப்ப பார்த்தாலும் வர்றவங்களை எல்லாரையும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்க என்று கோபமாக கேட்டான் அருண். ஆமாண்டா, நீ ஏன் பேச மாட்ட? உன் அக்கா மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா இந்த குடும்பத்தை நடத்துறதே ரொம்ப சிரமம். நீ ஒரு நல்ல வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டா நல்ல இடத்துல அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம் என்று மீனாட்சி துவங்கவும், சரி சரி, டாபிக்கை சேஞ்ச் பண்ணு என்று அந்த பேச்சை அப்படியே மாற்றிவிட்டான் அருண். அஸ்வினிக்குத்தான் ஒரு மாதிரியாகி போனது. அம்மா என்ன சொல்ல வராங்க? வரும் வரனெல்லாம் தட்டி கழிப்பதற்கான காரணம் வர்றவங்கெல்லாம் எனக்கு பொருத்தம் இல்லை என்று தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்படி சொல்றாங்களே, அப்பனா கலாக்கா அடிக்கடி சொல்ற மாதிரி வேணும்னு தான் இவங்களால என் திருமணம் தள்ளி போகுதா என்று ஒரு கணம் நினைத்தவள், அப்படியே இருந்தாலும் அதுல ஒன்றும் தவறு இல்லையே, என்னை நம்பி தானே இந்த குடும்பமே இருக்கு. என்னை பொறுத்தவரை இவங்களை பார்த்துக்கொள்றது என்னோட பொறுப்பு. பெத்தவங்க என்ன செஞ்சாலும் சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும், அதன்படியே நடப்போம் என்று முடிவுக்கு வந்தாள் அஸ்வினி. இருப்பினும் நாளை போலியாக நடக்க போகும் ஒரு டிராமாவில் பங்கு கொள்ள வேண்டுமே என்று அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. அம்மா, இருந்தாலும் இது ஓவர். அக்காக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிற ஐடியா இல்லைன்னா எதுக்கு இந்த பெண் பார்க்குற விஷயத்துக்கெல்லாம் சம்மதிக்கிறீங்க? பொம்மை மாதிரி அக்கா தயாராகி வந்து எல்லார் முள்ளனிலும் நிக்கணுமா? அவளுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் என்று கேட்டாள் சின்னவள் ஸ்வாதி. நீ வாய மூடு. ஒரு டிகிரி படிச்சா பத்தாது. உன் அக்கா ஒரு டிகிரி படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு காப்பாத்தலையா வீட்டை? அந்த மாதிரி நீயும் செஞ்சிருந்தா நாங்களும் நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருப்போம் என்று அவர் துவங்க, ஏமா எதுக்கெடுத்தாலும் என்னையும் அருணையும் குறை சொல்ற? போமா
என்று கோபப்பட்டு எழுந்து சென்று விட்டாள் சின்னவள். அவளை சமாதானப்படுத்தி அழைத்து வந்து சாப்பிட வைத்த அஸ்வினி, ரொம்ப நல்லா படிக்கிறது ஸ்வாதி தான். அவ மேலும் மேலும் படிச்சா நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே. இன்னும் 2 வருஷம் தானே படிப்பு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் என்றாள் பெரியவள். அவ்வளவு நேரமும் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல அமர்ந்திருந்த அஸ்வினியின் தந்தை சொக்கலிங்கம் அஸ்வினி அப்படி பேசுவதை கேட்டுவிட்டு மனம் கலங்க, அம்மா, இந்த குடும்பத்துல நீ மட்டும் இல்லைனா இந்த குடும்பமே இல்லம்மா. என்னதான் நானும் அம்மாவும் அயராது உழைச்சாலும் இந்த குடும்பத்துக்கு தூணா இருந்து காப்பாற்றுறது நீதாம்மா. நீ எங்களுக்கு கிடைச்ச வரம். நீ என் மகள் இல்லம்மா, என் அம்மா என்று கூறினார். அதை கேட்ட அஸ்வினியின் கண்கள் கலங்கியது. அப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க எல்லாருக்கும் நான் இருக்கேன் என்று சமாதானம் கூறினாள் பெரியவள். அவளது அம்மாவிற்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. சிறிய வயதில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை எல்லாம் விடுத்து குடும்பத்துக்காக இவள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாளே, இவளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று வருந்தினார் மீனாட்சி. அத்தியாயம் 4. மறுநாள் விடிந்தது. அம்பிகா சரவணனுக்கு புது சட்டை வாங்கி வைத்திருந்தார். அதை அணிந்து அவன் தயாராகி வெளியே வர மூவரும் ஒரு டாக்ஸியை புக் செய்து அஸ்வினியின் வீட்டிற்கு முன் இறங்கினார்கள். அங்கே அவர்களுக்காக காத்திருந்த பக்கத்து வீட்டு அலமேலு அவர்களை உள்ளே அழைத்து சென்றார். அஸ்வினியின் பெற்றோருக்கு சரவணனை பார்த்ததும் அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கு சரவணனை நன்றாகவே தெரியும். அஸ்வினியின் ஆபீஸிற்கு பக்கத்தில் தானே அவனது ஆபீஸும். பல முறை அவனை சந்தித்திருக்கிறார்கள். மேலும் அவனுக்கு அஸ்வினியின் மீது இருக்கும் விருப்பம் பற்றியும் அவர்களுக்கு நன்கு தெரியும். கலா மற்றும் அம்பிகா மறைமுகமாக அதை அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தார்கள். அம்மா, இது அக்கா ஆபீஸ்க்கு பக்கத்துல ஸ்டுடியோ வச்சிருக்கோம், சரவணன் தானே என்று சுவாதி ஆச்சரியமாக கேட்க, அவரேதான் என்றான் அருண். எனக்கு அப்பவே இவர் மீத சந்தேகம் இருந்துச்சு, இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவருக்கு நம்ம அக்கா மேல காதல் என்று புன்னகைத்தவன், நல்ல மனுஷன்தான், நம்பி அக்காவை கொடுக்கலாம் என்று சர்டிபிகேட் கொடுத்தான். சரி 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஸ்வாதி, நீ போய் எல்லாருக்கும் காஃபி தண்ணி போட்டு எடுத்துட்டு வா என்று கூறினார் மீனாட்சி. அது அக்கா தானமா எடுத்து கொடுக்கணும் என்று அவள் கூற, நான் சொல்றத மட்டும் செய் என்று அவளை அதட்டிய மீனாட்சி வந்தவர்களை வரவேற்று அமர வைத்து பிறகு ஸ்வாதி எடுத்து வந்த காஃபி ட்ரேயை வாங்கி அவர்களுக்கு கொடுத்தார். இதுவரை பார்க்காத பொண்ணு இல்ல, தெரிஞ்ச பொண்ணுதான், என்றாலும் வந்தது பெண் பார்க்கத்தானே, அஸ்வினியை கூப்பிடுங்க என்று அலமேலு கூற, இதோ என்று கூறிய மீனாட்சி, ஸ்வாதி போய் உன் அக்காவை அழைச்சிட்டு வா என்று கூறினார். வெளியே வந்த அஸ்வினி சரவணனை பார்த்து அப்படியே திகைத்து போய் நின்றாள். அவளுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. பிறகு தான் இருக்கும் சூழ்நிலையை கவனித்து வந்தவர்களுக்கு வணக்கம் கூறினாள். அப்படியே அவள் சரவணனை ஓரக்கண்ணால் பார்க்க அவன் புன்னகையுடன் அவளை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. அதற்கு மேல் அவள் அவனை பார்க்கவே இல்லை. உட்காருமா அஸ்வினி என்று அவளது கையை பிடித்து தன் அருகில் அமர்த்தி கொண்ட அம்பிகா, நல்லா இருக்கியாம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பெல்லாம் என்னால் முன்ன மாதிரி கடை பக்கம் வர முடியலம்மா, மூட்டு வலி என்று அவளிடம் மிகவும் சகஜமாகவும் அன்பாகவும் பேசிக்கொண்டிருந்தார். அதை பார்க்க அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அக்கா இவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா நல்லாதான் இருக்கும். வீட்டுக்கு ஒரே மகன், மாமியார் மட்டும்தான், ஒரு பிரச்சனையும் இல்லை, அக்கா நிம்மதியா இருப்பா என்று ஸ்வாதி கூற, எல்லாம் சரிதான், ஆனா நம்ம வீட்டு நிலைமை என்று கேட்டான் தம்பி. ஏதாவது செய்ய வேண்டியதுதான் என்று ஸ்வாதி பதில் கூற, கொஞ்சம் 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா, சும்மா கசகசன்னு பேசிக்கிட்டு என்று அவர்களை யாருக்கும் அறியாமல் அடக்கிய மீனாட்சி, அப்புறம் என்று துவங்க, வேறு என்ன, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா என்று கேட்டார் அம்பிகா. அலமேலாக்கா பெண் கேட்டு வராங்கன்னு சொன்னபோது வர்றது நீங்க தானே எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அப்பவே வேண்டான்னு சொல்லியிருப்பேன் என்றார் மீனாட்சி.
எடுத்த எடுப்பில் வேண்டாம் என்று கூற அனைவருக்கும் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அஸ்வினிக்கு கண்கள் இருட்டி கொண்டு வருவது போல தெரிந்தது. மிகவும் கஷ்டமாக உணர்ந்தாள். நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு? இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கே என்று அவளது மனம் யோசிக்க, ஏன்னு உனக்கு தெரியாதா? உன் மனசு முழுக்க அவன்தான் இருக்கான் என்றது அவளது அறிவு. கஷ்டப்பட்டு வரவிருந்த கண்ணீரை வரவிடாமல் பார்த்து கொண்ட அஸ்வினி அமைதியாக அமர்ந்திருக்க, என்னம்மா இது, பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் முன்னுமே இப்படி தடங்களா பேசுறீங்களே என்று கேட்டார் அம்பிகா. தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க நல்ல குடும்பம்தான். சரவண ரொம்ப ரொம்ப நல்ல பையன்தான். இருந்தாலும் நாங்க வேத்த ஆளுங்களுக்கு பொண்ணு கொடுப்பதில்லை. எங்க ஜாதியில தான் பொண்ணு கல்யாணம் பண்ணுவோம் என்று கூறினார் மீனாட்சி. என்னடி இப்படி பேசுற? உன் தம்பி வேறு சாதி பொண்ணதானே கல்யாணம் பண்ணியிருக்கான் என்று பக்கத்து வீட்டு அக்கா கேட்க, அது என் தம்பி, இது ஏன் குடும்பம், வித்தியாசம் இருக்குக்கா என்று கூறியவர், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இது சரி வராது என்று முடித்து விட்டார். அம்பிகாவிற்கு ஆத்திரமாக வந்தது. ஒன்றுமில்லாத குடும்பத்தில் இருந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெண் கேட்கிறேன். இவர்கள் இதற்கு எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அதை கூட யோசிக்காமல் இப்படி பேசுகிறார்களே என்று மனதிற்குள் புகைந்து கொண்டு இருந்தார். அம்மாவின் கோபத்தையும் ஆத்திரத்தையும் கவனித்த சரவணன் பிரச்சனை ஆகிவிடக் கூடாது என அன்னையின் கையை பிடித்து, அம்மா அமைதியா இருங்க என்றான். மகனுக்காக சற்று சாந்தமானார் அம்பிகா. சரி, நாங்க வரோம் என்று கூறி அவர்கள் கிளம்பினார்கள். வாங்கம்மா போலாம் என்று கூறிய சரவணன் அவரை அழைத்து கொண்டு சென்றான். அவர்களுடன் சென்ற கலா, இப்படி ஆகும்னு நான் யோசிக்கவே இல்லை. இருந்தாலும் இந்த மீனாட்சி அம்மா இப்படிலாம் சொல்லியிருக்க கூடாது, கொஞ்சம் தன்மையா சொல்லியிருக்கலாம் என்று கூற, விடுங்கக்கா, நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவங்க பொண்ணை திருமணம் செய்து கொடுக்கிற விருப்பமே இல்லை, வாங்க போலாம் என்று கூற, நீ கிளம்பு சரவணா, நான் கொஞ்ச நேரம் அஸ்வினியோட இருந்துட்டு வரேன். பாவம், அவ முகமே சரியில்லை, கவனிச்சியா என்று கேட்டாள் கலா. பார்த்தேங்க்கா, இங்கு வந்ததில் எனக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் அதுதான். அஸ்வினி மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. என்னை பார்த்ததும் அவள் அடைஞ்ச மகிழ்ச்சியும், பிறகு அவங்க அம்மா வேண்டான்னு சொன்னதும் அவள் அடைஞ்ச சோகமும் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவள் மனசில் நான் இருக்கேங்க்கா, எனக்கு அதுவே போதும். அவளுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துட்ருப்பேன் என மனம் உருகி கூறியவன் காரில் ஏற அம்பிகாவை கவலையாக பார்த்தாள் கலா. எல்லாம் என் தலையெழுத்து, யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத எங்களுக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ என்று கூறிய அம்பிகா, கலா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமா? நான் அவங்கக்கிட்ட பேச நினச்சது எதையுமே பேச முடியல. அதுக்கு அவங்க அவகாசம் கொடுக்காம அனுப்பிட்டாங்க. நீ அதையெல்லாம் சொல்லிடுமா அவங்கக்கிட்ட என்று கூறி காரில் ஏறி சென்றார் அம்பிகா. ஒரு பெருமூச்சுடன் திரும்பிய கலா வீட்டு வாசலில் யாருக்கும் தெரியாமல் மறைந்திருந்து அவர்களின் வார்த்தைகளை கேட்டு கண் கலங்கி நின்றிருந்த அஸ்வினியை பார்த்தாள். உடனே அஸ்வினி கண்களை துடைத்து கொண்டு சகஜமாக இருப்பது போல காட்டிக்கொள்ள, தயவு செஞ்சு உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசு அஸ்வினி, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு என்று கலா பேச வர, என்ன ஆச்சு கலா, 2 பேரும் இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டபடி வந்தார் மீனாட்சி. அம்மா உங்ககிட்ட எல்லாம் நான் கொஞ்சம் பேசணும் என்று கூறிய கலா, உள்ள போலாமா என்று கேட்க, வாமா பேசலாம் என்று கூறி அவளை அழைத்து சென்றார் மீனாட்சி. பிறகு அஸ்வினியின் தாய், தந்தை, சகோதர சகோதரிகளின் முன்னிலையில் கலா பேச தொடங்கினாள். அம்பிகா ஆண்டி சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, அதை சொல்லிட்டு போறேன் என்று கூறினாள். அதெல்லாம் எதுக்குமா, எப்படியும் இந்த சம்பந்தம் ஒத்து வராதுன்னு ஒரே அடியா மறுக்க தொடங்கினார் மீனாட்சி. இருக்கட்டும்மா, நான் சொல்றத சொல்லிடுறேன் என்று கலா கூற, கலாவை பேசவிடு என்றார் சொக்கலிங்கம். சரி சொல்லுமா, உனக்காக கேட்குறேன், உனக்காக மட்டும்தான் என்று மீனாட்சி சலித்து கொள்ள, திருமணத்துக்கு அப்புறம் அஸ்வினி அவ சம்பாதிக்கிற காசை இந்த வீட்டுக்கு தான் கொடுப்பா. அதுக்கு அவங்க எந்த வகையிலையும் தடங்களா இருக்க மாட்டாங்க. இது அம்பிகா ஆண்டியும் சரவணனும் சேர்ந்து எடுத்த முடிவு. அஸ்வினி ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் கலாவை பார்க்க, நிஜமாவா சொல்ற என்று கேட்டார் மீனாட்சி. நிஜமாதான் சொல்றேம்மா, அது மட்டும் இல்லை,
அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன துளி வரதட்சணையை கூட எதிர்பார்க்கல. கட்டின புடவையோட அவ வந்தா போதும், நகெல்லாம் அவங்களே போட்டு திருமணம் செஞ்சுக்கிறதா தான் பேச்சுவார்த்தை பேசுறதுக்காக வந்தாங்க. குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க என்று பொறுமையாக எடுத்து கூறினாள் கலா. அடடே, அவங்க இந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்காங்க. நீ தான் தேவையில்லாம அவசரப்பட்டுட்டு ஒரேடியா மறுப்பு சொல்லிட்ட. அவங்கள பேச விடாம நீ தப்பு பண்ணிட்ட என்று முதல் முறையாக வாயை திறந்து மனைவியை எதிர்த்து பேசினார் சொக்கலிங்கம். இப்பெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதும் குடும்பத்துல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி இவ சம்பளத்தை வாங்க முயற்சி செய்வாங்க என்று கூறியவர் கண்கள் கலங்க, என்னை மன்னிச்சிடு அஸ்வினி, நான் உனக்கு செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா என்று ஏதோ சொல்ல வந்தவர் சொல்ல முடியாமல் அழ துவங்கி விட்டார். கலாவுக்கே ஒரு மாதிரி ஆகி போனது. அம்மா, எதுக்கு அழுகுறீங்க என்று அஸ்வினியும் கலாவும் அவரிடம் சொல்ல, இங்க பாருங்க, இந்த வீட்டில் எல்லா முடிவையும் இது வரைக்கும் நான் தான் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்திருக்க இந்த முடிவும் இந்த குடும்பத்தோட நலன் கருதி தான் எடுத்தேன். தேவையில்லாம இத்தனை கேள்வி என்னை யாரும் கேட்கறதுக்கு உரிமை இல்லை என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்று விட்டார். கலா செய்வதறியாது அஸ்வினியை பார்க்க, அக்கா, குழந்தைங்க வீட்டில் தனியா இருப்பாங்கல்ல, நீங்க கிளம்புங்க என்று கூறினாள் அஸ்வினி. சரி அஸ்வினி, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டாள் கலா. உடனே அஸ்வினி அவள் அறைக்கு சென்று வந்த அழுகையை ஒரு முறை அழுதுவிட்டு முகத்தை கழுவி துடைத்து கொண்டு வேறு சாதாரண உடை மாற்றி வெளியே வந்தாள். சொக்கலிங்கம் அவளை சோகமாக பார்க்க, அப்பா, எங்க ஆடிட்டர் சாரோட ஒய்ஃபுக்கு பிளவுஸ் தைக்கணும், என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தையல் மிஷினில் தைச்சிட்டு வரேன் என்று கூறிவிட்டு கிளம்பினாள். அஸ்வினியின் வீட்டில் தையல் மிஷின் வாங்க கூட காசு கிடையாது. அவள் யாருக்காவது இப்படி தைத்து கொடுத்து சம்பாதிக்க வேண்டும் என்றால் கூட அவள் தோழியின் வீட்டிற்கு சென்றுதான் அதை செய்ய வேண்டும். அதை செய்யத்தான் இப்பொழுது கிளம்பிவிட்டாள். அவ்வளவு நாட்கள் அமைதியாக இருந்த சொக்கலிங்கம் அன்று மிகவும் கோபமாக அவரது மகனை பார்த்து பேசலானார். நீ படிச்சு முடிச்சு 1 வருஷத்துக்கு மேல் ஆகுது, இன்னும் ஒரு நல்ல வேலையில நீ சேரவே இல்லை. நீ வேலைக்கு சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்க துவங்கி இருந்தா உன் அக்காவுக்கு நல்லபடியா கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்கலாம். இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாகி இருக்காது என்று மிகவும் கோபமாக பேசினார். ஏற்கனவே அவருக்கும் அவரது மகனுக்கும் ஆகாது. பல விஷயங்களில் கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது. இப்பொழுது மொத்த பழியையும் தூக்கி அவன் மீது அவர் போட்டுவிட அவன் மிகவும் கோபமாக, பெத்தது நீங்க தானே, அப்ப பெத்த கடமைகளை நீங்க தான் செய்யணும். தேவையில்லாம அக்காவின் மீது எல்லா அபாரத்தையும் நீங்க தூக்கி வச்சுட்டு இப்ப ஏன் மீதி வைக்க பாக்குறீங்களா? என்னாலலாம் அக்கா போல ரொம்ப நல்லவளெல்லாம் நடிக்க முடியாது என்று கூறிவிட்டு அவன் அறைக்கு சென்று விட்டான். அவருக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன இவன் இப்படி பேசுகிறான் என்று அவர் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அதை கேட்டு அறையில் இருந்து வந்த மீனாட்சி என்ன சொல்வது என்று தெரியாமல் நிற்க, பார்த்தாயா, ஓ மகன்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுவியே, அவன் பேசுற பேச்ச பாத்தியா? இனி இந்த குடும்பம் உருப்பிட்ட மாதிரி தான் என்று பேசிவிட்டு வெளியே சென்று விட்டார். அவ்வளவு நாட்கள் இல்லாமல் இன்றுதான் மிகவும் குற்ற உணர்வாக இருந்தது ஸ்வாதிக்கு. இப்படி அனைவரும் சுயநலமாக இருந்து அக்காவின் வாழ்க்கையை கெடுக்கிறோமோ என்று முதல் முறையாக அவளுக்கு தோன்றியது. அவள் நன்றாக படிப்பாள்தான், அவளுக்கு திறமை இருக்கிறது தான். ஆனால் அதற்காக மேலும் மேலும் படிப்பதாக சொல்லி இந்த குடும்பத்திற்கு உதவி செய்யாமல் அக்காவின் மீது அனைத்து சுமைகளையும் கிடத்தியது தவறுதானே என்று வருந்தினாள். ஆனால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல பாதி படிப்பில் இருக்கும் அவளால் படிப்பை பாதியில் விடவும் முடியாது. அப்படி விட்டால் இவ்வளவு நாள் செய்த செலவு முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிடும். அதனால் வேறு வகையில் யோசித்தாள். ஏதாவது பார்ட் டைம் வேலைக்கு சென்று அக்காவின் சுமையை குறைக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். மீனாட்சி மிகவும் குற்ற உணர்வாக இருந்தது. பூஜை அறைக்கு சென்று அங்கே சாமியிடம், எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க? நான் இப்போ என்ன செய்ய வேண்டும் கடவுளே, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க என்று வேண்டிக் கொண்டு இருந்தார். ஆனால் 2-3 மணி நேரம் போனதும்
குற்ற உணர்வு, அஸ்வினியை பற்றிய கவலை, மகன் பேசிய பேச்சில் இருந்த கோபம் என எல்லாம் மறைந்துவிட்டது. பழையபடி மகனுக்கு சப்போர்ட் செய்து கொண்டு வீட்டு விஷயங்களை, செலவுகளை பார்க்க என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட ஆரம்பித்து விட்டார். இது எப்பொழுதும் நடப்பதுதான். முன்பெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தால் 2-3 நாட்கள் சோகமாக இருப்பார். அது குறைந்து ஒரு நாளாக, பிறகு அரை நாளாக குறைந்தது. இப்பொழுது சில மணி நேரங்களிலேயே அதை மறக்க துவங்கிவிட்டார். அதுவே வழக்கமாகி விட்டது. அத்தியாயம் 5. நாட்கள் மெல்ல நகர்ந்தன. அப்படி ஒரு சம்பவம் நடக்காதது போல அஸ்வினி நடந்து கொண்டாள். சரவணன் எப்பொழுதும் போல தூரத்தில் இருந்து அவளை ரசித்து கொண்டும் காதலித்து கொண்டும் அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருந்தான். அன்று பெண் பார்க்க வந்தபோது சரவணன் பேசிய பேச்சு அஸ்வினியின் செவிகளில் ஒலித்து கொண்டு இருந்தது. சரவணன் மீது அவளுக்கு அதிக மரியாதையும் அன்பும் காதலும் அதிகரிக்க அது ஒரு காரணமாக இருந்தது. மேலும் அம்பிகா அன்று வருத்தமாக பேசியதும் அவளுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. எப்படியோ வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. இருக்கும் பிரச்சனை போதாதென்று வேறொரு பிரச்சனை அனைவரின் தலையில் வந்து விழ ஆவலாக காத்திருந்தது. அந்த அதிர்ச்சி அன்று மாலை அவள் ஆபீஸில் இருந்து வீட்டிற்கு செல்லும் பொழுது காத்திருந்தது. அன்று பார்த்து அவளுக்கு ஆபீஸில் நிறைய வேலை. அந்த வேலையெல்லாம் முடித்துவிட்டு மிகவும் சோர்வாக அவள் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இறங்கி வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டு இருந்தாள். வீட்டிற்கு சென்றதும் நேற்று வாங்கி வைத்த உருளைக்கிழங்கு சிப்ஸை சாப்பிட்டு விட்டு அம்மாவின் ஸ்ட்ராங்கான காஃபியை குடித்துவிட்டு நிம்மதியாக ஒரு அரை மணி நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவள் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்க அவள் கண்ட காட்சி அவளை சற்று உலுக்கி பார்த்தது. அவளது தம்பி ஒரு பெண்ணுடன் மாலையும் கழுத்துமாக திருமண கோலத்தில் அமர்ந்திருந்தான். அவள் அதை என்னவென்று நினைப்பாள்? அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கால்கள் தடுமாற, கைகள் சற்று நடங்க, நடப்பது புரியாமல் அவள் வாசலிலேயே நின்று கொண்டிருக்க அவளை பார்த்த மீனாட்சி, அஸ்வினி, உன் தம்பி செஞ்சிருக்கிற காரியத்தை பாரு என்று கூறினார். அஸ்வினியை கண்டதும் அந்த புதுமண தம்பதியினர் எழுந்து நின்றனர். சொக்கலிங்கம் மிகவும் கோபமாக தலையில் கை வைத்து நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அஸ்வினி எதுவும் பேசவில்லை, எதுவும் கேட்கவில்லை, அமைதியாக நின்றிருந்தாள். அருண் அவன் புதிதாய் கல்யாணம் செய்து கொண்டு வந்த ரோஹிணியின் கையை பிடித்து அவள் பக்கம் அடைத்து வந்து அஸ்வினியின் காலில் விழுந்து, எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கக்கா என்று கேட்க அவளது நல்ல மனம் அவனை அறியாமல் நல்லா இருங்க என்று சொல்ல, பிறகு ஒரு அடி தள்ளி நின்றவள் அவள் அம்மாவை பார்க்க கலங்கிய கண்களுடன், இன்னைக்கு காலையில ஒரு 10 மணி இருக்கும், இப்படி மாலையும் கழுத்துமா வந்து வெளியில நிக்கிறான், எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல என்றார். ஆமாக்கா, அண்ணா இப்படி பண்ணிட்டான். இன்னைக்கு நான் காலேஜ் லீவ் போட்டுட்டு வீட்டில் இருந்தேன், இப்படி வந்து நிக்கிறான். அம்மா அப்பா முதல்ல அவனை அடிச்சாங்க என்று அவள் கூற, அப்புறம் என்னாச்சு என்று கேட்டாள் அஸ்வினி. வேறு என்னம்மா, வழக்கம் போல உன் அம்மா மகம் பாசத்தில் அவனை மன்னிச்சு அவனை வீட்டுக்குள்ளே அழைச்சி கொண்டா என்று கூறினார் சொக்கலிங்கம். விரக்தியாக புன்னகைத்த அஸ்வினி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு என்று கூறி அறைக்கு செல்ல அவள் தங்கியிருக்கும் அறை முழுவதும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்திருப்பது தெரிந்தது. ஓ, இந்த அறை இப்போது புதுமண மக்கள் தங்கியிருக்கும் அறையா என்று நினைத்தவள் அந்த அறையில் மட்டும்தான் பாத்ரூம் இருக்கிறது என்பதால் வேறு வழி இல்லாமல் அங்கு சென்று வேகமாக முகம் கழுவி உடை மாற்றுவதற்காக அவள் கபோர்டை திறக்க அவளுக்கு பின்னால் வந்த ஸ்வாதி, அக்கா, உன் உடையெல்லாம் அந்த அறையில இருக்கு என்றாள். மீண்டும் ஒரு விரக்தியான புன்னகையுடன் மற்றொரு அறை, அதாவது அந்த வீட்டில் உள்ள சிறிய அறைக்கு சென்று உடை மாற்றி ஒரு பாய் விரித்து படுத்து கொண்டாள். அவள் அருகில் அமர்ந்த ஸ்வாதி, அக்கா, ரொம்ப ரொம்ப சாரிக்கா என்று கூற, நீ எதுக்குமா சாரி கேட்குற என்று கேட்டாள் அஸ்வினி. தெரியலக்கா, ஆனா என்று அவள் பேச துவங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சு எனக்கு கொஞ்சம்
தெளிவா சொல்றியா என்று கேட்டாள் அஸ்வினி. அண்ணா இப்படி செய்வான்னு யாருமே எதிர்பார்க்கலக்கா. அம்மாவும் அப்பாவும் அவனை நடு ரோட்ல வச்சு அடிச்சாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் வீட்டுக்குள்ள போய் பேசுங்கன்னு சொல்லவும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. முதல்ல பிரச்சனையா தான் இருந்துச்சு. ஆனா 1 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் வேற வழி இல்லை, நம்மளை நம்பி வந்த மருமகளை நாம தான் பார்த்துக்கணும்னு அம்மா ஆரம்பிக்கவும் அப்பாவும் வேறு வழி இல்லாம அமைதியாயிட்டாருக்கா. அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க சில பேரை கூப்பிட்டாங்க. அவங்க கிட்டெல்லாம் பேசி ஏதோ நேரம் காலம் ஜாதகம் அது இதுன்னு பார்த்து இப்போ இந்த சாந்தி முகூர்த்தம் வர ஏற்பாடு பண்ணியிருக்காங்கக்கா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலக்கா என்று மிகவும் வருத்தமாக கூறினாள் ஸ்வாதி. அது இருக்கட்டும், அருண் காதலிக்கிற விஷயம் நிஜமா இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாதா என்று கேட்டாள் அஸ்வினி. அக்கா என்று ஸ்வாதி தயங்க, உண்மையே சொல்லு என்றாள். அம்மாவுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும்க்கா. இந்த பொண்ணு அவன் காலேஜில் தான்க்கா படிக்கிறா. அவனோட ஜூனியர். காலேஜ் படிக்கிறதுலேருந்தே லவ் பண்ணுறாங்க்கா. உனக்கு இந்த மாதிரி விஷயம் பிடிக்காதுன்னு நான் உன்கிட்ட சொல்லலை என்று எடுத்தாள். ரோஹிணி நம்ம ஜாதியா என்று அஸ்வினி கேட்க, இல்லைக்கா, வேற ஜாதி தான் என்று கூறினாள் சின்னவள். அப்படி இருக்கும்போது அம்மா இதை எப்படி ஒத்துக்கிட்டாங்க என்று கேட்டாள். சம்மதம் எல்லாம் சொல்லலக்கா, ஆனா விஷயம் தெரியும், கண்டுக்காம விட்டுட்டாங்க என்றாள். ஒரு நீண்ட பெருமூச்சை விட்ட அஸ்வினி, சரி, இப்போ எதுக்கு இந்த திடீர் கல்யாணம் என்று கேட்டாள். அந்த பொண்ணோட வீட்டில் இவங்க காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு செஞ்சாங்களாம். அதனால தான் அண்ணா இப்படி முடிவெடுத்திருக்கான் என்றாள். இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று அஸ்வினி கேட்க, அண்ணா 1 மாசத்துக்கு முன்னாடி இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா அதுக்குன்னு இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிப்பான்னு நானும் அம்மாவும் எதிர்பார்க்கலக்கா என்றாள். சரி, இதுக்கு மேலே பேச எனக்கு விருப்பம் இல்லை, நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் என்று கூறிய அஸ்வினி திரும்பி படுத்துக்கொள்ள வேகமாக உள்ளே வந்தார் மீனாட்சி. அவர் அவளிடம்தான் பேச வருகிறார் என்று நினைத்த அஸ்வினி திரும்பி பார்க்க, அவரோ மிகவும் மும்மரமாக புடவை கட்டி கொண்டு இருந்தார். அது நல்ல பட்டுப்புடவை. அஸ்வினி அவரை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தவர், நீ தூங்கிட்டேன்னு நினைச்ச, முடிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? சரி சரி வா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதுவும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டாமா என்று கூறினார். கலங்கிய கண்களுடன், என்னம்மா சொல்ற என்று கேட்டாள் அஸ்வினி. அவள் அருகில் வந்து அமர்ந்தவர் அவள் கைகளை பிடித்து, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. மூத்தவ இருக்கும்போது இளையவன் திருமணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான். ரொம்ப ரொம்ப தப்பு தான். இருந்தாலும் என்ன செய்யறது, நடந்தது நடந்துருச்சு. நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை செஞ்சுதானே ஆகணும், அதனால தான் என்று கூறினார். பிறகு, நீயும் கோயிலுக்கு வா, உனக்கு புடவை எடுத்து வச்சிருக்கேன் என்று கூறி அவர் ஒரு புடவையை கொடுக்க, என் மனநிலை என்னன்னு உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும்னு நினைக்கிறேம்மா, தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் தனியா விடுங்க என்று கூறினாள். நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை எல்லாம் பார்த்த பக்கத்து வீட்டு அக்கா கலாவிற்கு அழைத்து விஷயத்தை கூறினார். கலாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. சற்றும் யோசிக்காமல் அவள் கணவனிடம், எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, நைட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும், நீங்க குழந்தைங்க பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டாள். அஸ்வினியின் வீடு ஏதோ விழா கோலம் போட்டிருப்பதை போன்று இருப்பதை பார்த்த கலாவிற்கு கோபமாக வந்தது. வீட்டிற்குள் சென்றவள் யாரையும் சந்திக்காமல் அஸ்வினியின் அறைக்கு சென்றாள். வீடே பிரகாசமாக இருக்க அஸ்வினியின் அறை மட்டும் இருட்டாக மிகவும் சோகமாக இருந்தது. விளக்கை ஆன் செய்தவள் அழுது கொண்டிருந்த அஸ்வினியின் அருகில் சென்று, நீ எதுக்குமா அழற? உன்னை பத்தி யோசிக்காம அனைவரும் சந்தோஷமா இருக்காங்க, நீ எதுக்கு இங்க அழுதுகிட்டு இருக்க? பெத்த வீட்டிலேயே நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பில்லைன்னா வாழ்க்கை எவ்வளவு கசப்பா இருக்குன்னு எனக்கு தெரியும் என்று கூறிய கலா, முதல்ல எழுந்து வா, நம்ம வெளியில போலாம் என்று கூறினாள். இல்லக்கா, எனக்கு எங்கேயும் வர விருப்பம் இல்லை
என்று அஸ்வினி கூற, நான் சொல்றது கேளு, ஒரு சுடிதாரை மாத்திக்கிட்டு வேற ஒரு சுடிதாரை பேக் பண்ணி என் கூட வா, இன்னைக்கு நைட்டு நீ என் வீட்டுல தங்கிக்கலாம் என்று கூறினாள். அஸ்வினி கிளம்பி கொண்டிருக்க மீனாட்சியிடம் சென்ற கலா, நீங்க செய்யறது சரியில்லை என்று ஒரு வார்த்தை கூறிவிட்டு, அஸ்வினிய இன்னைக்கு ஒரு நாள் நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அவ இங்க இருக்கிறது நல்லதில்லை என்று கூறினாள். கலா சொல்வது சரிதான் என்று நினைத்த மீனாட்சி, சரிமா என்று சம்மதித்துவிட கலாவும் அஸ்வினியும் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். ஒரு ஆட்டோவை பிடித்த கலா பீச்சுக்கு செல்ல சொன்னாள். இருவரும் பீச் சென்றார்கள். அங்கே அவர்களுக்கு மிகவும் பிடித்த ரோட்டு கடையில் தோசை, சிக்கன் மசாலா என்று அவர்களுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் ஆர்டர் செய்து சாப்பிட்டனர். அஸ்வினி மிகுந்த பசியில் இருந்தாள். மாலையில் மிகவும் சோர்வாக வந்தவள். ஆனால் அவளது சோர்வை பற்றி கவனிக்க அந்த வீட்டில் யாரும் இல்லை. நல்ல வேளையாக கலா வந்து அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது நல்லதாக போனது. இவ்வளவு பசியை வச்சுக்கிட்டு சும்மா படுத்திருக்க என்று கோபமாக கூறினாள் கலா. சரி, முதல்ல சாப்பிட்டு முடி என்று கூறியவள் அவளுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் வாங்கி வாங்கி அவள் தட்டில் வைத்து கொண்டு இருந்தாள். அஸ்வினி, நமது வீட்டில் இருப்பது உங்களுக்கு பிரச்சனை இல்லையே என்று அவளது கணவனுக்கு அழைத்து கேட்டாள். கலா பொதுவாக இப்படியெல்லாம் செய்ய மாட்டாள். ஏதோ பெரிய பிரச்சனை போல என்பதை புரிந்து கொண்ட அவளது கணவனும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைங்கெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க, நானும் குழந்தைங்களும் ஹாலில் படுத்துக்கிறோம், நீங்கள் 2 பேரும் பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் ரொம்ப லேட் ஆகுது கலா, கொஞ்சம் சீக்கிரம் வர முயற்சி செய் என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தான். பிறகு கடற்கரையில் 2 பெண்களும் சென்று அமர்ந்தார்கள். கலாவின் தோளில் சாய்ந்து கொண்ட அஸ்வினி விம்மி விம்மி அழத் தொடங்கினர். ஏண்டா, எதுக்கு இப்படி அழற என்று கலா கேட்க, எனக்கு தெரியலக்கா, இதையெல்லாம் என்னன்னு நினைக்கிறது, எப்படி ஏத்துக்கிறது, எனக்கு சுத்தமா புரியல என்று கூறினாள் அஸ்வினி. எதுவும் நினைக்காத, எதுவும் யோசிக்காத, நல்லா சாப்பிட்டாச்சு, இப்ப வீட்டுக்கு போலாம், ஒரு தூக்க மாத்திரையை தரேன், போட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்துரு, நாளைக்கு 2 பேரும் ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டு எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாம், பானு வேலையெல்லாம் பார்த்துக்குவா, வாழ்க்கையில எல்லாம் தவறாக நடக்கும்போது நமக்காக ஒரு நாளை எடுத்துக்கிறது தப்பில்லை, உனக்கு இப்ப பிரேக் தேவை என்று அஸ்வினியிடம் கூறினாள் கலா. நீங்க சொல்றதும் சரிதான்க்கா, நான் யாருக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே புரியல, நாளைக்கு ஒரு நாள் நான் என்னைக்காக வாழ போறேன் என்று கூறினாள் அஸ்வினி. அத்தியாயம் 6. கலாவுடன் அவளது வீட்டிற்கு சென்ற அஸ்வினி அவள் கொடுத்த தூக்க மாத்திரையை போட்டுக்கொண்டு நிம்மதியாக உறங்க துவங்கினாள். கவலைகளை மறந்து அவள் நன்றாக தூங்கி எழுந்திருக்கும் பொழுது கலாவின் குழந்தைகள், கணவர் என அனைவரும் வீட்டிலிருந்து ஆபீஸிற்கும் பள்ளிக்கும் கிளம்பியிருந்தார்கள். முகம் கழுவிவிட்டு வெளியே வந்த அஸ்வினி கலா ஏதோ சமைத்து கொண்டிருப்பது தெரிய, குட் மார்னிங்கா என்று கூறினாள். குட் மார்னிங் அஸ்வினி என்றவள், வா வந்து டிஃபன் சாப்பிடு என்று கூற, தோ குளிச்சிட்டு வரேங்கா என்று கூறிவிட்டு 10 நிமிடத்தில் தயாராகி வந்தாள். 2 பெண்களும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட துவங்கினர். அக்கா, சும்மா சொல்லக்கூடாது, உங்க அளவுக்கு அருமையா சமைக்க யாராலும் முடியாது. சரி சொல்லு, இன்னைக்கு நீ எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் பண்ணணும் என்று ஆர்வமாக கேட்டாள் கலா. ஒரு நிமிஷம்க்கா என்றவள் அவள் ஹேண்ட்பேக் வைத்திருந்த 5000 ரூபாய் காசை எடுத்து, ரொம்ப வருஷமா அம்மா கொடுக்குற பேக்கெட் மணியெல்லாம் சேமித்து வச்ச பணம்க்கா இது, என்னை ஏதாவது ஒரு நல்ல துணி கடைக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா, நான் புதுசாக துணி எடுத்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுக்கா என்று கூறினாள். இருவரும் ஷாப்பிங் முடித்துவிட்டு ஒரு நல்ல தியேட்டரில் ஒரு அருமையான படமும் பார்த்து முடித்தார்கள். கடைசியில் இருவருக்கும் மிகவும் பிடித்தமான கடற்கரைக்கு மாலையில் சென்று அமர்ந்தனர். நேத்து உன் முகத்துல இருந்த கலக்கமும் கவலையும் இப்ப ரொம்பவே குறைஞ்சிருக்கு என்று கலா கூற, ஆனா மனசுல கலக்கமும் கவலையும் எல்லாம் அப்படியே இருக்குக்கா என்று கலங்கினாள் அஸ்வினி. சரி, என்ன முடிவு எடுத்திருக்க என்று கலா கேட்க, முடிவா என்று குழப்பமாக கேட்டாள் அஸ்வினி. ஆமா, உன் தம்பி அவன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து செட்டில் ஆகிட்டான், இனி நீ உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டாமா என்று கேட்டாள் கலா.
அக்கா, என் குடும்பம் என்ன நம்பிதானே என்று அவள் துவங்க, நான் ஒன்று சொல்கிறேன் அஸ்வினி, மனிதர்களான நாம எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் அந்த கஷ்டங்களை மீறி வாழ பழகியிருக்கோம். அப்படிதான் கடவுள் நம்மள படைத்திருக்காரு. நீ இல்லைனாலும் உன் குடும்பம் நல்லா தான் இருக்கும். நீ தான் உன் குடும்பத்தை காப்பாற்றுவதா நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அது அப்படி இல்லை. நீ இல்லைனாலும் அந்த குடும்பத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் நடந்து கொண்டு தான் இருக்கும். 3 பிள்ளைங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்ச பெற்றோருக்கு தெரியாதா அவங்கள எப்படி கரை சேர்த்தணும்னு? அவங்க நிச்சயமாக அதை கண்டறிவாங்க. நீ இருப்பதால் அவங்களுக்கு வசதியாக போனதே தவிர நீ இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்ற சூழ்நிலை உருவாகலை. அதை நீ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. உன் பெற்றவங்களை நான் தவற சொல்லலை, ஆனால் மனித இயல்பு அப்படிதான். ஒரு உதவி கிடைக்கும்போது அதை போதும்னோ இல்லை வேண்டான்னோ யாரும் சொல்ல மாட்டாங்க. பெற்றவங்க நமக்காக தான் வாழ்கிறாங்க. ஆனால் பெற்றவங்க ஒரு கட்டத்தில் நம்மளை சார்ந்து வாழ ஆரம்பிச்சு விட்டா அது அப்படியே பழகிடுறாங்க. அவங்களால அந்த பழக்கத்திலிருந்து மீள முடியாது. அவங்கள அப்படி இருப்பதில் தவறும் இல்லை. ஆனால் அதற்கு முன்ன நாம் ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கணும். எப்படி ஓம் பெற்றவங்க அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அப்படி நாமும் வாழ துவங்கி இருக்கணும். நமது வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு சூழ்நிலையை கைதியாக வாழ்வது எந்த வகையிலும் சரியில்லை. அதில் யாருக்கும் பிரயோஜனமும் இல்லை. கடைசி காலத்தில் அவங்களும் அவங்க செய்த தவறு நினச்சி வருந்தத்தான் போகிறாங்க என்று பொறுமையாக எடுத்து கூறினாள் கலா. அவள் சொல்ல வருவதில் இருந்த உண்மை அஸ்வினிக்கு நன்றாகவே புரிந்தது. அவள் இதுவரை இப்படி யோசித்தது கூட இல்லை. கலா சொல்லத்தான் அவளுக்கு அனைத்தும் புலப்பட்டது. அவள் அதை எளிதில் புரிந்து கொண்டதற்கு முக்கிய காரணமே அவளது தம்பி செய்து கொண்டு வந்த திருமணம்தான். அவன் செய்தது மிகப்பெரிய தவறு. அப்படி இருந்தும் கூட அதை மன்னித்து ஏற்று அதற்கான வேலைகளை செய்ய அவர்களால் முடிகிறது என்றால் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய ஏன் அவர்களால் முடியாது என்று யோசித்தாள். தம்பி செய்தது தவறுதான், ஆனால் அதற்காக நாம் ஏதோ ஒரு முடிவை எடுத்து அது குடும்பத்தை பாதித்து விடக்கூடாது என்று யோசித்தாள். அஸ்வினி, உனக்கு இது எல்லாமே இனி புரிய ஆரம்பிக்கும். சீக்கிரமே நீ ஒரு நல்ல முடிவை எடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் ஒரு விஷயமா, நீ தேவையில்லாமல் உன் மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காத. நீ ரொம்ப நல்லவ, நீ சந்தோஷமாக இருக்கணும். மற்றவங்களோட தவறால் நீ கவலைப்படவோ கஷ்டப்படவோ கூடாது. எனக்கு அதுதான் வேணும் என்று கூறினாள் கலா. ரொம்ப தேங்க்ஸ்கா என்று கூறிய அஸ்வினி அவளது கைகளை பிடித்து அவள் தோளில் சாய்ந்து கொண்டாள். அடுத்து வந்த நாட்கள் அஸ்வினிக்கு மிகவும் எரிச்சலாக இருந்தது. வீட்டில் இருக்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை. அவள் வழக்கமாக காலை விடிந்ததும் குளித்துவிட்டுதான் சமையலறைக்கு செல்வாள். ஆனால் அவள் தம்பி அவனது மனைவியுடன் குளியலறை இருக்கும் அறையை எடுத்துக்கொள்ள அவர்கள் தூங்கி எழுந்து வெளியே வரவே 8 மணிக்கு மேலே ஆனது. அதுவரை காத்திருக்க முடியாது என்பதால் வீட்டிற்கு வெளியே இருக்கும் ஒரு சிறிய கழிவறையில் காலை கடன்களை முடித்து கொண்டு குளிக்காமல் சமையலறைக்கு சென்று வேலை பார்க்க வேண்டியிருந்தது. இறுதியில் அவர்கள் வெளியே வந்த பிறகு வேக வேகமாக குளித்துவிட்டு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருந்தது. அவள் தங்கைக்கு மிகவும் எரிச்சலாகத்தான் இருந்தது. இரவு பாத்ரூம் செல்ல வீட்டுக்கு வெளியே செல்ல வேண்டும். மாதவிடாய் காலங்களில் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றெல்லாம் கோபமாக வந்தது. ஏமா, உங்களுக்கு இந்த சின்ன ரூமை கொடுத்தா என்ன தப்பா போயிடும்? அவங்களுக்காக இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டம். அவங்க தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் பாத்ரூம் கூட யூஸ் பண்ண முடியல என்று மிகவும் கோபமாக ஸ்வாதி அம்மாவிடம் கேட்க, மெதுவா பேசுடி, மருமகளுக்கு கேட்டுட போகுது. அப்புறம் அருணுக்கு தான் சங்கடம். அவ பெரிய குடும்பத்துல பணக்கார இடத்துல பிறந்து வளர்ந்தவ. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பா. நாம தாண்டி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவ இங்க இருக்கிறதே பெரிய விஷயம், இதெல்லாம் நீ வேற என்று கூறுவார் மீனாட்சி. அதை கேட்கும் பொழுது அஸ்வினிக்கு கடுப்பாக வரும். ஆனால் பல்லை கடித்து கொண்டு அமைதியாக இருக்க இயன்றவரை முயற்சி செய்தாள். நாளுக்கு நாள் ஸ்வாதிக்கும் புது பெண்ணுக்கும் பிரச்சனை முற்றிக்கொண்டே போனது. வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாகியது. ஆனால் என்ன நடந்தாலும் அருண் மட்டும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. காலை வேலை தேடி செல்கிறேன் என்று வெளியில் செல்பவன் மாலைதான் வருவான். ஆனால் வேலை மட்டும் அவனுக்கு கிடைத்தபாடு இல்லை.
இதையெல்லாம் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த சொக்கலிங்கம் ஸ்வாதியை கடன் வாங்கி கல்லூரி ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார். அவளுக்கு எக்ஸாம் வேற தொடங்கி இருக்க வீட்டில் நிம்மதியற்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. சிறிய பிள்ளை கஷ்டப்படுவாள் என்று அப்படி ஒரு விஷயம் செய்தார். பரவாயில்ல, இந்த அளவுக்கு அது யோசிக்கிறியே என்று மீனாட்சி சந்தோஷம் கொண்டார். அஸ்வினிக்கும் கூட அவர் செய்தது சரிதான் என்று தோன்றியது. இல்லை என்றால் கண்டிப்பாக வீட்டில் பெரிய பிரச்சனை வந்திருக்கும் என்றுதான் நினைத்தாள். ஆனால் விஷயம் அறிந்த கலா, ஏன் நீ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அந்த வீட்டில் இல்லையா? உன் தங்கச்சிக்கு இப்போ எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி ஹாஸ்டலில் சேர்க்கணும்? நீ சம்பாதிக்கிற காசில் எல்லாரும் ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க என்று கேட்டாள். என் கூட பிறந்தவங்க தானேக்கா என்று அஸ்வினி கூற, அவங்களால தானே உன் வாழ்க்கை கெடுது என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட கலா மறுநாள் ஆட்டோ ஸ்டாண்டிற்கு சொக்கலிங்கத்தை பார்க்க சென்றாள். எங்கம்மா போக என்று அவருக்கு வினவ, சரவணன் வீட்டுக்கு போங்க, என்னை அங்கே ட்ராப் பண்ணுங்க என்று கூறினாள். பிறகு செல்லும் வழியில், அங்கிள் நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு ஸ்வாதி மட்டும்தான் மகளா? அஸ்வினி மகள் இல்லையா? உங்கள் மகன் இப்படி ஒரு அவசர கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே உங்களுக்கு அஸ்வினி வாழ்க்கைக்கு ஒரு முடிவெடுக்க தெரியலையே என்று மிகவும் கோபமாக கேட்டாள். நான் ஒரு முடிவோட தாம்மா இருக்கேன் என்றார். சரவணன் வீட்டிற்கு போன பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று மேலும் அவர் கூறினார். கலா புரியாமல் அமர்ந்திருக்க அவனது வீடு வந்தது. இருவரும் உள்ளே சென்றார்கள். அம்பிகா அவரை பார்த்ததும், வாங்க சம்பந்தி என்று புன்னகையுடன் வரவேற்க, இது எப்பொழுது என்று மைண்ட் வாய்ஸுடன் கலா அம்பிகாவை பார்த்தாள். உள்ளே சென்று மூவரும் டீ குடித்துவிட்டு அமர்ந்திருக்க அம்பிகா கலாவிடம் பேசலானார். இவர் நேற்று எனக்கு கால் பண்ணினாருமா, சீக்கிரமா சரவண அஸ்வினி கல்யாணத்தை பேசலான்னு சொன்னார். நான் உன்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீயே வீட்டுக்கு கரெக்டாக வந்துட்ட என்று கூறினார். நல்ல முடிவு அங்கிள் என்று மகிழ்ச்சியாக கூறிய கலா, இந்த விஷயத்த அஸ்வினி கிட்ட சொல்லலையா என்று கேட்க, நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அவளை பெண் பார்க்க வருவதா பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே அங்கேயே சிம்பிளாக நிச்சயதார்த்தம் வைக்கலான்னு இருக்கு. நீயே இந்த விஷயத்த உன் தோழிக்கிட்ட சொல்லிடு என்று கூறினார் சொக்கலிங்கம். இது மீனாட்சி அம்மாவுக்கு தெரியுமா என்று கலா கேட்க, இல்லை, இன்னைக்கு தான் போய் அவளிடம் பேசணும் என்று கூறிய சொக்கலிங்கம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு மறுநாள் நிச்சயதார்த்தம், கலா நீ தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் என்றும் கூறினார். கலாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே அஸ்வினியை சந்தித்து விஷயத்தை கூறினாள். அஸ்வினிக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இப்படி ஒரு சர்ப்ரைஸை அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இதற்கு எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்று அவளுக்கு புரியவே இல்லை. அதே சமயம் வீட்டிற்கு வந்திருந்த தனது மகன் சரவணனிடம் அம்பிகா விஷயத்தை கூற அவனுக்கு சந்தோஷத்தில் வானில் பறப்பது போல தோன்றியது. அதே சமயத்தில் வீட்டிற்கு சென்றிருந்த சொக்கலிங்கம் தனது மனைவி மீனாட்சியிடம் விஷயத்தை கூற அவருக்கு கண்கள் கலங்கியது. இதைத்தான் உங்ககிட்ட இருந்து நான் இத்தனை காலமா எதிர்பார்த்தேன். இதை நீங்க முன்பே செஞ்சிருந்தா எனக்கு இவ்வளோ சங்கடம் இருக்காதே என்று கூறினார் மீனாட்சி. அவர் புரியாமல் பார்க்க, என்னையா அப்படி பார்க்குற? குடும்ப வேலைகளை குடும்ப சுமைகளை நீ கையில் எடுக்காம இருந்ததால தான் நான் அஸ்வினியின் எதிர்காலத்தை குறித்து உறுதியான சரியான முடிவுகளை எடுக்காம இருந்தேன். நல்ல வேளை நீங்கள் சரியான நேரத்தில் பொறுப்புகளை கையில் எடுத்துக்கிட்டதால எனக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லை என்று கூறி கண்கள் கலங்கினார் மீனாட்சி. சரி விடு, நல்லது நடந்தா சந்தோஷந்தானே என்று கூறினார் சொக்கலிங்கம். அவர்கள் பேசுவதை கவனித்து அங்கே வந்த அருண் என்ன விஷயம் என்று கேட்க மீனாட்சி விஷயத்தை கூறினார். நல்ல முடிவுதான் அருண் சந்தோஷமாக கூற, ஆனா இனி குடும்பத்தை நடத்த தான் சிரமமா இருக்கும், நீ சீக்கிரமா நல்ல வேலையில சேரணும்ப்பா என்று மீனாட்சி கூற, அதான் மாமா சொல்லிட்டாரேம்மா, அக்கா அங்கே கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போனாலும் அவள் சம்பளம் நம்ம வீட்டுக்கு தானே, ஸோ நோ ப்ராப்ளம் என்று பொறுப்பில்லாமல் கொஞ்சம் கூட யோசனையே இல்லாமல் தவறாக பேசினான். அதற்கு சொக்கலிங்கம் அவனை திட்டுவதற்கு முன் அவனது மனைவி வந்து திட்ட துவங்கி விட்டாள். என்னங்க நீங்க பொறுப்பே இல்லாமல் பேசுறீங்க?
இந்த மாதிரி நான் செஞ்சா நீங்க ஏத்துக்குவீங்களா? அக்கா இவ்வளோ நாளாக அவங்க உழைப்பெல்லாம் இந்த வீட்டுக்கு தானே கொடுத்தாங்க. இனி அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்க வேணாமா? அவங்களுக்கும் குடும்பம் குழந்தைன்னு வராதா? இப்படியெல்லாம் யோசிக்காம உங்களால எப்படி பேச முடியுது? அவர் ஏதோ நல்லவராக இருக்க போக அப்படி சொல்லியிருக்காரு. அதுக்காக அதை போய் நான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறதா? சீக்கிரமாக வேலையில் சேர்ந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுற வழியை பாருங்க என்றாள் கோபமாக. மீனாட்சி மற்றும் சொக்கலிங்கம் அவளை ஆச்சரியமாக பார்த்து நிற்க அவர்களிடம் திரும்பிய ஆர்த்தி, அத்தை, மாமா, எனக்கு ரொம்ப ரொம்ப குற்ற உணர்வாக இருக்குது. பெற்றவங்களுக்கு தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டது குற்ற உணர்வை விட எனக்கு அதிக குற்ற உணர்வை கொடுப்பது அஸ்வினி அக்காவோட வாழ்க்கையை பற்றி தான். அருண் அவங்கள பற்றி நிறையவே சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒருவருக்கு அநியாயம் செய்கிறோமேன்னு ரொம்பவும் கவலையாக இருந்துச்சு. ஆனால் அந்த கவலை எனக்கு இப்போ இல்லை. அக்கா கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமா தான் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கிறோன்னு முடிவு செஞ்சுருக்கோம் என்று அவள் கூற மீனாட்சிக்கும் சொக்கலிங்கத்திற்கும் ஆச்சரியமாக இருந்தது. நல்ல மருமகள் தான் வந்திருக்கிறாள் போல என்று தோன்றியது. பிறகு அந்த ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சிம்பிளான நிச்சயதார்த்த விழா அவர்கள் வீட்டில் நடந்து முடிந்தது. அலமேலுவுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அஸ்வினியின் மீது அக்கறை வைத்திருப்பவர்களில் அவரும் ஒருவர். ஒரு கட்டத்தில் பெற்றோர் கூட அவளது வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் அவர்களது வாழ்க்கையை பற்றி யோசிக்க துவங்கி இருக்க, அந்த சூழ்நிலையிலும் தோழியின் வாழ்க்கைக்காக யோசித்தவள் கலாதான். அவளுக்கு மிகவும் மனநிறைவாக இருந்தது. ஆனால் அங்கு இருப்பவர்களிலேயே ஏன் அந்த நிமிடத்தில் இந்த உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது வேறு யாரும் இல்லை, ஹீரோ சரவணன் தான். அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கப் போகிறது. அதைவிட அவனுக்கு வேறு என்ன வேண்டும்? ஒரு வழியாக அஸ்வினி எந்த யோசனையும் இல்லாமல், எந்த ஒரு கலக்கமும் தயக்கமும் இல்லாமல், மனதில் அன்புடன் கண்களில் காதலுடன் சரவணனை பார்த்து புன்னகைத்தாள். அஸ்வினி நம்மை பார்த்து இப்படி புன்னகைக்கிறாளா? நான் பார்ப்பது நிஜம்தானா? இது உண்மையில் நடக்கிறதா என்று சரவணன் மிகவும் ஆச்சரியமாக நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருக்க, ஆமா, அக்காவை பார்த்தது போதும், எப்படியோ அக்காவை தானே இனி வாழ்க்கை முழுக்க பார்க்க போறீங்க. இப்படி விழுங்குற மாதிரி பார்த்தா என்ன அர்த்தம் என்று கேட்டு கிண்டல் அடித்தாள் ஸ்வாதி. அனைவரும் அதற்கு சிரிக்க, ஏய் சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீ என்று மீனாட்சி அதட்ட அந்த இடமே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பிறகு எல்லாம் சரியாக நடந்தது. அஸ்வினியும் சரவணனும் திருமணம் செய்து கொண்டு அவர்களது வாழ்க்கையை வாழ துவங்கினார்கள். அஸ்வினியின் பாஸ் மோகன் அவளை அழைத்து, நீ நல்லா வேலை செய்கிற பொண்ணுதாம்மா, என் தொழிலுக்கு நீ மிகவும் முக்கியமானவர் தான். இருந்த போதிலும் நீ இனிமேல் வேலை செய்யும் பெண்ணாக இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இப்போது நீ முதலாளியா உன் கணவனோட ஸ்டூடியோவில் இருக்கலாம். உன் உழைப்பையெல்லாம் அங்கே காட்டு. இப்போ சம்பாதிக்கிற மாதிரி 2 மடங்கு நீங்கள் சம்பாதிக்கலாம் என்று கூறினார். அவரது பெருந்தன்மையை பார்த்து வியந்த அஸ்வினி, நீங்க சொல்றது சரிதான் சார். இருந்தாலும் சில ஆண்டுகளை நான் இங்கேயே வேலை செய்ய விரும்புகிறேன். எனக்குன்னு ஒரு சம்பளம் வருவதை நான் மிகவும் நேசிக்கிறேன். அது எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரும். இத்தனை நாட்கள் வாங்கிய சம்பளத்தை எல்லாம் அம்மாவோட கையில தான் கொடுத்தேன். இனி அதை என் கையில வச்சு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க ஒரு வாய்ப்பா இருக்கும். கணவரோட பிஸ்னஸ்ல வேலை செய்யறது மிகவும் சரியானது தான். இருந்தாலும் இந்த வேலை கொடுக்கிற தைரியம், தன்னம்பிக்கை அது கொடுக்காது. மேலும் சம்பளம் என அவள் தயங்க, எனக்கு புரியுதுமா என்று புன்னகைத்தவர், நீ நல்லா இருக்கணுமா என்று கூறினார். அடுத்த பல மாதங்கள் அருண் வேலை தேடிக்கொண்டுதான் இருந்தானே தவிர கிடைத்த வேலையில் சேர்ந்து குடும்பத்தை காப்பாற்றவில்லை. ஆர்த்திக்கு அவன் மீது கோபமாக வந்தது. இப்படி ஒருவனை நம்பி வீட்டில் இருந்து ஓடி வந்தது தவறு என்று புரிந்தது. அந்த 6 மாத காலத்தில் ஸ்வாதி பார்ட் டைம் வேலை செய்து கொண்டே படித்து முடித்து இருந்தாள். அவளது செலவுகளை அவளே பார்த்து கொள்ள துவங்கியிருந்தாள். இப்பொழுது அவளும் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து விட்டாள். ஆர்த்தி வீட்டில் சும்மா இருக்க பிடிக்காமல் ஒரு வேலைக்கு சென்று வந்து கொண்டு இருந்தாள். அவ்வளவு நாட்கள் மகனுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருந்த மீனாட்சிக்கு இப்பொழுதுதான் கோபம் வந்தது. இப்பொழுதுதான் அவர் செய்த தவறு புரிந்தது. இதற்கு மேலும் இவனை விட்டு வைக்கக்கூடாது என்று முடிவு செய்து அவருக்கு தெரிந்த ஒருவர் மூலமாக அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தார்.
முதலில் மறுத்தாலும் அம்மா மற்றும் மனைவியின் கோபத்துக்கு பயந்து ஒழுங்காக வேலைக்கு சென்று வந்தான் அருண். இப்பொழுது அஸ்வினிக்கு அவளது குடும்பத்தை பார்க்கும் பொழுது கலா கூறியதுதான் ஞாபகம் வந்தது. நம்ம கடமைகளை செய்வது தவறில்லை, ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. நாம் இல்லை என்றாலும் நடக்க வேண்டிய வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதனால் நமக்கு தேவையானதை நிராகரித்து நமது வாழ்க்கையை கெடுத்து கொண்டு மற்றவர்களை வாழ வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு பெயர் வாழ வைப்பதும் கிடையாது. அவர்களை ஒரு வகையில் கெடுப்பதுதான் ஆகும். ஒருவேளை அவள் முன்பே இந்த முடிவை எடுத்திருந்தால் தம்பி முன்பே ஒரு நல்ல வேலைக்கு சென்றிருக்கலாம். அவன் வேலையில் இருக்கும் பொழுதே ஆர்த்தியை திருமணம் செய்திருந்தால் இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக கௌரவமாக இருந்திருக்கலாம். அதனால் அவரவரது கடமைகளை அவரவர் செய்வதே சரி. இப்பொழுது அஸ்வினிக்கு கிடைத்த கலாவை போல எல்லோருக்கும் கிடைக்க மாட்டார்கள். அஸ்வினியின் தந்தை சீக்கிரமே புரிந்து கொண்டு சரியான முடிவை எடுத்தது போல அனைவரின் தாய் தந்தையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பெண்கள் ஆண்கள் என எத்தனையோ இளைஞர்களின் வாழ்க்கையில் இப்படி ஒரு சிக்கல் இருந்து கொண்டு இருக்கிறது. குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறந்துவிட்டால் போதும், அனைத்து பாரங்களையும் அவர்கள் தலையில் வைத்து விடுகிறார்கள் சிலர் பெற்றோர்கள். அது அவர்களின் தவறு என்றும் சொல்லிவிட முடியாது. குடும்ப சூழ்நிலை அப்படி. பெற்றவர்களை பார்ப்பதை விட குடும்பத்தை பார்ப்பதை விட வேறு என்ன முக்கிய பணி உள்ளது இந்த உலகில்? ஆனால் எதற்கும் ஒரு அளவு உண்டு என்பதை தான் கூறுகிறது இந்த கதை. கடமை, அக்கறை, அன்பு, பொறுப்பு, உதவி என பல காரணங்களுக்காக செய்கிறோம். ஆனால் அது மற்றவர்களை சோம்பேறி ஆக்கி விடுகிறது. நமக்கு பாரமாகி காலப்போக்கில் கசப்பாகி விடுகிறது. சுயநலத்திற்கும் கடமை உணர்வுக்கும் இடையில் ஒரு மெல்லிய கோடுதான் இருக்கிறது. இந்த மெல்லிய கண்ணுக்கு தெரியாத கோட்டை அனைவரும் அறிந்து புரிந்து செயல்பட்டால் போதும், அனைவரின் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். நன்றி.